ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் சமஸ்தஜனகல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஹரி ஓம். நேற்று மாலை மற்றும் இன்று காலை வகுப்புகள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் தொடர இயலவில்லை. நம்முடைய ராஜபாளையத்தில் நீண்ட வருடங்களாக வசித்து வந்த சுவாமி சன்னிஷ்டானந்த்ஜி சரஸ்வதி மகாராஜ் அவர்கள் நேற்று சமாதி அடைந்தார்கள். அவர்கள் பல வருடங்களாக இந்த ராஜபாளையத்தில் வீற்றிருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு சீடர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு ஆன்மீக வகுப்புகளை எல்லாம் நடத்தி வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அருளாசி எல்லோருக்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த கீதையினுடைய ஸ்லோகங்களை நாம் பார்ப்போம். இந்த கீதையினுடைய 4வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடத்தில் அவருடைய பிறப்பினுடைய இரகசியத்தை குறித்து கேட்கின்றார். அப்போ அர்ஜுனனுக்கு பகவான் தன்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கத்தை குறித்து கூறுகின்றார். எவ்வாறு இறைவன் இந்த உலகில் ஒரு மானுட வடிவத்தை எடுத்து வருகின்றார்னு பார்த்தோம். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா அப்படின்னு பகவான் தன்னுடைய எவ்வாறு பிறக்கின்றார்னு பார்த்தோம். எந்த நோக்கத்திற்காக பகவான் அவதரிக்கின்றார் என்றால் அது நம்மை போன்ற பிறவி இல்லை. ஒரு சுயநலமில்லாத ஒரு நோக்கத்திற்காக இந்த சிருஷ்டியை ஜகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக, இதில் எப்பொழுதும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும், இந்த ஜகத் சிருஷ்டிக்கு விரோதமாக இதில் குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சக்திகளை எல்லாம் அவ்வப்பொழுது வேரோடு களைய வேண்டும் என்பதற்காகவும். அது மட்டுமே இல்லை, அது ஒரு காரணமாக வைத்து கொண்டு அப்படிப்பட்ட அவதாரங்கள் கீழே இறங்கி வரும்பொழுது மனிதர்கள், சாமானிய மனிதர்கள் கூட அந்த அவதார புருஷர்களிடத்தில் ஒரு பக்தியோடு ஸ்ரத்தையோடு இருக்கும் பொழுது, பக்தி செலுத்தும் பொழுது உயர்ந்த ஞானத்தை அடைவதற்கும் அவதாரங்கள் வழிவகுக்கும். இப்போ உதாரணத்திற்கு பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கவில்லை என்றால் பகவத்கீதை எப்படி கிடச்சிருக்கும் நமக்கு? ஸோ தர்மத்தை வெளியில் ஸ்தாபனம் செய்வதற்காக மட்டும் இல்லை, நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து நமக்கு ஒரு உயர்ந்த தர்மத்தை போதிக்க வேண்டும். மனிதர்களுக்கு உண்மையான பிறவி பயன் என்ன, இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் கீழே இறங்கி வருகின்றார்கள் அப்படிங்கிறதுல பார்த்தோம். பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய
சம்பவாமி யுகே யுகே அப்படி. இது பாரத தேசத்தில் இது ஒரு இறைவனுடைய அவதாரம் என்பது ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம். அதை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பகவானே சொல்கின்றார், இவ்வாறு இறைவன் அல்லது இறைவனுடைய தூதர்களாகவே இருக்கட்டும், பெரிய ஞானிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய பிறவியை குறித்து, ஜன்மத்தை குறித்து, கர்மங்களை குறித்து நாம் உள்ளபடி அறிந்து கொண்டோம் என்றாலும் அதுவே நாம் எல்லோரும் பந்தங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரு நேரடியான மோட்ச மார்க்கமாக இருக்கும்னு சொல்கிறார். அறம் பொருள் இன்பம்னு இருக்குது, வாழ்க்கை அதோடு முடிந்து விடுவதில்லையே. இப்போ நான்காவதாக என்ன இருக்கின்றது? ஆன்ம விடுதலை, தங்களை அறிந்து கொள்வது, பந்தங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்வது. அப்படி அதுக்கு தானே கீதையினுடைய நோக்கமே அதுதானே. அப்போ அதற்கு எவ்வளவோ மார்க்கங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு சுலபமான மார்க்கங்கள், இப்படி இறைவன் பூலோகத்தில் அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த அவதாரத்தை புரிந்து கொண்டு அவர்கள் செய்த கர்மங்களை எல்லாம் நன்றாக அறிந்து கொண்டு எப்படி கர்மங்களை எல்லாம் அவர்கள் ஆற்றினார்கள், அவர்களை உதாரண புருஷர்களாக வைத்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். மனிதர்களுக்கு எப்பொழுதும் ஒரு உதாரண புருஷர்கள் தேவைப்படுகின்றார்கள். இப்போ சன்னியாசிகளாக இருந்தாலும் சந்நியாசிகளுக்கும் உதாரண புருஷர்களாக இருப்பதற்கு சந்நியாசிகள் தேவைப்படுகின்றார்கள். அப்போ இந்த உலகத்தில் எப்பொழுதும் உதாரண புருஷர்கள் வேண்டும். அதை நம்ம 3வது அத்தியாயத்தில் படித்தோம். எத்யதா சரதி சிரேஷ்டக தத்ததேவ இதரோ ஜனாக, ஞாபகம் இருக்க எல்லாம், அதெல்லாம் படித்தோம். அப்போ அந்த உதாரண புருஷர்களை பின்பற்றி அவர்களைப் போலவே நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்தோம் என்றால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி வாழ முடியாது. கிருஷ்ணர் மாதிரியே கிரீடம்லாம் வச்சுட்டு மயில் பீலெல்லாம் வச்சுட்டு நடக்கணும்னு சொல்லலை. அப்படி அவர்கள் எந்த நோக்கத்தோடு, அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் காரியங்களை சுயநலம் இல்லாமல் எல்லாம் செய்து கொண்டு விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் வாழ்ந்தார்களோ அதே போல் நாம் என்ன பண்ணலாம், நாமும் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அது ரொம்ப சுலபமாயிடுமா இல்லையா? ஒருத்தரை பார்த்து வாழ்கிறது ரொம்ப சுலபம். இப்போ இறைவனை பற்றி, இறைவனை அவதாரம் எடுத்து வரலைன்னா, அவருடைய மகிமைகளை எல்லாம் தெரியலன்னா அறிந்து கொள்வதுங்கிறது கடினம். அப்போ ஒரு ராமாவதாரம், ஒரு கிருஷ்ணாவதாரம்னு நமக்கு ஒரு அவதாரங்களாக எடுத்து வரும் பொழுது அவர்களை அணுகுவது, அறிவது என்பது சுலபமாகிவிடும். அதற்காக தான் இந்த பாடல், 9வது பாடல், சங்கராச்சாரிய பகவான் சொல்கிறார், இந்த பாடல் நேரடியான மோட்ச மார்க்கத்திற்கே வழிவகுக்கக்கூடிய ஒரு பாடல்னே அவர் விளக்கங்களிலேயே எழுதியிருக்கின்றார்கள். அப்படி உதாரண புருஷர்களை பார்த்து வாழ வேண்டும் அவரே பகவானே சொல்கிறார். இது ஏதோ பகவான் அகங்காரத்தில் சொல்லலை அப்படின்னு, அவர் உண்மையை சொல்கிறார். இப்போ யாராவது கேட்டால், சுவாமிஜி நீங்கள் ஆணா பெண்ணான்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? நான் ஆண் அப்படின்னு சொன்னால் அது அகங்காரம் இல்லையே. நான் ஆண்னு சொல்கிறது அது அடையாளம், அதுதான் என்னுடைய உண்மையான அடையாளம். இப்போ பெண்ணு சொன்னால் அது பெண்கிறது உண்மையை சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி பகவான் அவர் உண்மையை இயல்பாகவே அவர் எந்த நிலையில் இருந்தாரோ, எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே ராமன் பல முறை சொல்கிறான், நான் தர்மமே தவறவில்லைன்னு. அவர் ஒன்றும் பொய் சொல்லலையே, அப்படி அவர் ஒன்றும் அகங்காரமாக அதை சொல்லலை. உண்மையிலே எப்படி இருந்தார்கள்? தர்மம் தவறாமல் இருந்தார்கள். இப்போ பகவான் என்னுடைய கர்மம் திவ்யமானது, என்னுடைய ஜன்மம் திவ்யமாக, ஓ பகவானுக்கு எவ்வளோ அகங்காரம்! அப்படி இல்லை. அப்படி பகவானுடைய கர்மங்களும் செயல்களும், பகவானுடைய பிறப்பும் உண்மையிலே எப்படிப்பட்டது? உண்மையிலே தெய்வீகமானது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பிறப்பும் கூட நாம் செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம் கூட எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அதையும் தெய்வீகமாக ஆக்க வேண்டும். சரி, ஒருவேளை ஏதோ பந்தத்தின் காரணமாக பிறந்து விட்டோம், அப்படியே போகணுங்கிற அவசியம் இல்லையே. அப்படின்னு நாம் கர்மவசத்தினால் பிறந்திருந்தாலும் கூட அந்த பிறவியை கூட நாம் எப்படி மாற்றிக்கொள்ளலாம்? அதை தெய்வீக பிறப்பாக, தெய்வீக கர்மங்களாக மாற்றக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கின்றதா இல்லையா? அந்த ஆற்றல் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பதால் யார் ஒருவர் இறைவனுடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் தெய்வீகமானது என்று உணர்ந்து கொள்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் இறைவனை அடைவது சுலபம்னு சொல்கிறார். அப்படி இந்த பிரமரக்கீட்டவத்துன்னு சொல்வார்கள். அப்படி அந்த உதாரணம் தெரியுமா இல்லையா? ஒரு கூட்டுப்புழு அது உள்ளே இருக்கும் பொழுது என்ன பண்ணோம், அந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த குழவி அதை கொட்டிகிட்டே இருக்கு. அது உள்ளேருந்து என்ன பண்ணுறது, அதை பார்த்து பார்த்து அது போலே வரணும், அது போலே ஆகணுங்கும் போது வெளியில் வரும்பொழுது அது போன்றே அது ஆகிவிடுகின்றது.
அதனால்தான் இல்லத்தில் கூட ஒரு தாய் தந்தையர்கள் என்பது குழந்தைகளுக்கு சிறந்த முன்னுதாரணங்களாக இருக்க வேண்டும். இப்போ ஆதிசங்கரர் எடுத்துட்டோன்னா அவருடைய தாய் தந்தையர்களே எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? ரொம்ப தெய்வீக சக்தி வாய்ந்தவர்களாக, தெய்வீக நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார். அப்படி ஒருவருக்கு அப்படி ஒரு குழந்தை பிறப்பதில் ஆச்சரியம் இல்லை. அதே போன்று நாமும் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். இதையும் பார்ப்போம். ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. சின்ன சின்ன வார்த்தைகள் தான். ஜன்ம, ஜன்மம்னா என்ன அர்த்தம்? பிறப்பு. கர்ம, இரண்டாவது என்ன? செயல்கள். ஜன்ம கர்மச்ச. மேன என்னுடைய. பகவான் சொல்லும்போது தன்னையே சொல்கிறார், என்னுடைய பிறவியும் நான் செய்த செயல்களும். திவ்யம், அவர் எல்லாரிடத்திலும் சொல்லலை. அர்ஜுனன் தனக்கு ரொம்ப நெருக்கமானவன்கிறதால சொல்கிறார். அப்படி எல்லாரிடத்திலும், இப்போ ஒரு குருவே இருக்கிறார், எல்லாரிடத்திலும் எல்லா விதத்தையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். தன்னிடத்தில் ரொம்ப பக்தி எடுக்கக்கூடியவர்கள் ஸ்ரத்தே பக்தோசி சகா சேதி ரகசியம் ஏத்ததுத்தமம்னு சொல்கிறாரு. அதனால் பெரிய ஞானிகள் கூட ரொம்ப உயர்ந்த ரகசியங்களை, தங்களுடைய பிரபாவங்களை தன்னிடத்தில் ஸ்ரத்தை இருக்கக்கூடிய சீடர்களுக்கு மட்டும் சொல்வார்கள். அப்புறம் இது நமக்கு பொது வெளியில் வந்துடுத்துன்னு வைங்க. இல்லைன்னு அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்கிறார், அர்ஜுனா என்னுடைய ஜென்மமும் கர்மமும் மிகவும் திவ்யமானது. ஏவம், ஏவம்னா இவ்வாறாக. எவ்வாறாக, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்னு இல்லையா, இந்த ஏவம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பகூனி மே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத்த சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப அஜோபி சன் அவ்யயாத்மா பரித்ரா. எல்லா ஸ்லோகங்களையும் சேர்த்து ஏவமுக்கு விளக்கம் அதுதான். இவ்வாறாக, இவ்வாறாக யாரொருவர் என்னுடைய ஜன்மத்தை தெரிந்து, ஏவம் யோ வேத்தி, யோன யக, எந்த ஒரு மானுடன், மானுடர்கள் மட்டுமில்லை தேவர்களே என்ன செய்கின்றார்கள்? இறைவனுடைய கர்மத்தையும் இறைவனுடைய அவதாரத்தையும் அவர்களே ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். தேவர்களே ஆச்சரியமாக பார்க்கும்போது மானுடர்களாகிய நமக்கு என்ன அப்படின்னு, ஏன்னா இறை நம்பிக்கை உடையவர்கள் தானே. யோ வேத்தி தத்வதக, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பகவான் எந்த தேதியில் பிறந்தார், என்ன நட்சத்திரத்தில் பிறந்தார், அதெல்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது. ஏன்னா பகவானுடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் தகவலாக தெரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி தத்துவமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஏன் தத்துவமாக சொல்கின்றார்? ஏனால் பகவானுடைய தத்துவத்திற்கும், தத்துவம்னா இயல்பு, வேற ஒன்றும் இல்லை, இறைவனுடைய இயல்பிற்கும் நம்முடைய இயல்பிற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அதே இறைவன் தான் என்ன இருக்கிறார், நமக்குள்ளும் இருப்பதால் இறைவனுடைய இயல்பை தெரிந்து கொண்டு விட்டால் நாம் எதை தெரிந்து கொள்ளலாம்? நம்முடைய இயல்பை நாம் தெரிந்து கொண்டு விடலாம். உதாரணத்திற்கு இப்போ ஆபரணங்களை தெரிந்து கொண்டால் எதை தெரிந்து கொள்ளலாம்? நீங்கள் ஆபரணங்களை பார்த்தாலே என்ன பண்ணுறது? தங்கத்தை தெரிந்து கொள்ள முடியறதா இல்லையா அப்படின்னு. இல்லை, இந்த ஆபரணங்களையெல்லாம் உருக்குனாதான் எனக்கு தங்கம் தெரியும். இல்லை, ஆபரணங்களுடைய லட்சணத்திலிருந்தே நம்ம என்ன தெரியும்? ஆபரணங்கள் விதவிதமாக இருக்கும். அதை பார்த்தால் நமக்கு என்ன தெரியும்? தத்துவம் என்ன? ஆபரணங்களுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. ஆனால் தத்துவமாக பார்த்தது என்றால் என்ன? இந்த ஆபரணத்திற்கு ஒரு ஜன்மம் இருக்கின்றது, அந்த ஆபரணத்திற்கு ஒரு கர்மம் இருக்கின்றது இல்லையா? அப்படி இந்த வளையலுக்கு ஒரு ஜன்மம் உண்டு. ஏன்னா அதுக்கு கூட என்ன இருக்கிறது? ஒரு கர்மம் இருக்கின்றது. தோடு போட்டுட்டோன்னா அதற்கு ஒரு ஜென்மம் இருக்கின்றது, ஒரு கர்மம் இருக்கின்றது. ஆனால் அது தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. தத்துவமாக தெரிந்து கொள்வதுன்னு என்ன அர்த்தம்? அது தங்கம். அப்போ அதனுடைய ஜன்ம இயல்பை வைத்து நாம் எதை அறிந்து கொள்ளலாம் என்றால் தத்துவத்தை அறிந்து கொள்கின்ற மாதிரி இறைவனுடைய ஜன்மத்தையும் கர்மத்தையும் தெரிந்து கொண்டு விட்டால் நாம் நம்முடைய ஜன்மத்தையும் கர்மத்தையும் தெரிந்து கொண்டு விடலாம். அதுதான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார்? யோ வேத்தி தத்துவத்தக, தத்துவார்த்தமாக. தத்துவார்த்தமாகன்னு இப்போ ஒன்று அவதாரத்தை தெரிந்து கொள்வது. பகவான் சொல்லிட்டார், பகவானுடைய கர்மங்களெல்லாம் என்னன்னு அவரே சொல்லியாச்சு. பரித்ராணாய சாதுனாம், இதெல்லாம் ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டார். தத்துவமாக தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, அவர் ஆத்ம தத்துவமாக எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கின்றார்.
அந்த இறைவன் தான் எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன பண்ணுறால் பிரதிபலித்து, எல்லாருடைய அந்தக்கரணத்திலும் பிரதிபலிக்கக்கூடியது யார் அப்படின்னு அந்த இறைவன் பிரதிபலிக்கின்றார். அப்போ இறைவனை தத்துவமாக தெரிந்து உள்ள என்ன பண்ண வேண்டும், அந்த இறைத்தன்மையை குறித்து விசாரணை செய்ய வேண்டும். இப்போ படிக்காத ஒன்றை சொல்லலை, ஏற்கனவே சொல்லிட்டார். ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதான உப்பூய, இதெல்லாம் படித்தோமா இல்லையா? இப்போ விசாரமாக தெரிந்து கொண்டு ஆழ்ந்து இறைவனுடைய தத்துவம் என்ன. அப்போ ஜென்மம்னா அவர் எதிலிருந்து தோன்றுகின்றார். இப்போ நாமெல்லாம் பிறந்திருக்கோம் சொல்கிறோம், சரி எதிலிருந்து நாமெல்லாம் தோன்றி இருக்கின்றோம் அப்படின்னு ஒரு சின்ன விசாரம் செய்து பாருங்கள். உடனே இந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தோம், அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறந்தோம், அதெல்லாம் தகவல், இன்ஃபர்மேஷன். நாம் தோன்றுவதற்கு முன்பாக எதுவாக இருந்தோம். அப்போ இந்த முழு உலகம் நாம் மட்டும் இல்லை, எல்லா ஜீவான்களுக்கும் இந்த முழு ஜகத்துமே எதிலிருந்து தோன்றியது அப்படி. அப்போ ஒரு தத்துவம் இருக்கணுமா இல்லையா? அதிலிருந்து தானே எல்லாம் தோன்றி அதிலேயே எல்லாம் இருக்கின்றது. மீண்டும் என்ன ஆகின்றது? அதிலேயே லயமாகின்றது. அந்த தத்துவத்தினுடைய இயல்பு என்ன? சும்மா நான் பிறந்தேன், ஏதோ வளர்ந்தேன், இருந்தேன்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. என்னுடைய உண்மையான இயல்பு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு பெயர் தத்துவம். அப்படி தத்துவத்தை அறிந்து கொண்டு விட்டால் தியக்த்வா தேகம், அப்படிப்பட்டவர்கள் இந்த தேகத்தை விடும் பொழுதுன்னே அவசியம் இல்லை, அது ஒரு உபசாரமாக சொல்கிறது. தேகத்தில் இருக்கும் பொழுதே தான், தேகத்தில் இருக்கும் பொழுது, தேகம் இருக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு அந்த தேகங்கிற ஒரு உபாதி மட்டும் இருக்கும். அதுவும் போயிடுத்துன்னா என்ன ஆகிடும், அந்த உபாதியும் போயிடும். தியக்த்வா தேகம், இங்கே தியக்த்வா தேகம்னு தேக அபிமானம்னு வச்சுக்கோங்க, அப்படி எடுத்துக்கோங்க. தேகத்தை விடணும்னு அவசியம் இல்லை. அப்படி முழுக்க முழுக்க பகவானுடைய ஜன்மங்களையும் கர்மங்களையும் சிந்தித்து, see worshipping Lord is different, understanding Lord is different. இறைவனை வணங்குவது வேறு, இறைவனை புரிந்து கொள்வது என்பது வேறு. அப்படி சிலர் வணங்கி கொண்டே இருக்கின்றோம், ஆனால் நம்ம இறைவனுடைய தத்துவம் என்ன, நமக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம், எந்த விதத்தில் இந்த ஜீவனுக்கு இறைவனோடு தொடர்பு இருக்கின்றது, ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். எனக்கு உண்மையிலே இறைவனுடைய இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அப்படி தெரிந்து கொண்டோம் என்றால் அதுக்கு பேர் புரிந்து கொள்வதுன்னு பெயர். அதை தான் சொல்கிறார் தியக்த்வா தேகம் அப்படின்னா, அந்த தேக அபிமானம் தான் அதை சொல்கிறார். புனர்ஜன்ம ந ஏத்தி, அவர்களுக்கு என்ன கிடையாது, மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிறக்க வேண்டிய. மாமேத்தி சோர்ஜன், அவர்கள் யாரை அடைகின்றார்கள், இறுதியில் அவர்கள் என்னையே வந்து அடைகின்றார்கள். இங்கே இது கிருஷ்ணராக சொல்லலை, இங்கே சொல்லும் பொழுது ஜன்ம கர்மெல்லாம் சொன்னாலும் கூட கிருஷ்ணராக மாத்திரம் சொல்லலை, இறைத்தன்மையை குறித்து சொல்கின்றார். அவர்கள் எல்லோரும் எதை அடைந்து விடுகின்றார்கள், எல்லோரும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை அடைந்து விடுகின்றார்கள். அப்போ எல்லோருக்குள்ளும் தெய்வீகத்தன்மை இருக்கின்றதுன்னு நேரடியாக உணர்வது கஷ்டம். அதே தெய்வம் வெளியில் ஒரு நாமமாக ஒரு ரூபமாக வந்து நிறைய லீலைகளை செய்யும் பொழுது, கர்மங்களை எல்லாம் செய்யும் பொழுது, அந்த தெய்வத்தை அணுகி அதன் மூலமாக இருக்கும் பொழுது அவரே தான் நமக்கு என்ன சொன்னார், நான் உனக்கு வெளியில் மட்டும் இல்லை, நான் எங்கே இருக்கின்றேன் அப்படின்னா உனக்கு உள்ளேயும் இருக்கின்றேன். அது ரொம்ப ஆச்சரியம். அது தத்துவமாக தெரிந்து கொள்வது. அப்போ தத்துவமாக தெரிந்து கொள்ள வேண்டும்னா கொஞ்சம் என்ன பண்ணணும், விசாரம் பண்ண வேண்டும், வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னு வழிபடுவது வேறு, அப்படி அதுவும் பக்தியோடு ஸ்ரத்தையோடு வழிபட வேண்டும். இங்கே தத்துவமாக சொல்லும் பொழுது புத்தியினால் விசாரம் செய்ய வேண்டும். அப்படி விசாரம் செய்பவர்கள் அதுவே பெரிய தபஸுங்கிறார். அப்படி இறைவனுடைய இயல்பை குறித்து ஆராய்பவர்கள் ஆராய்ச்சி பண்ணணும். இறைவனுடைய இயல்பு என்ன, என்னுடைய இயல்பு என்ன, எனக்குள்ளே இறைவன் இருக்கின்றார்கள்னா அதுக்கு என்ன அர்த்தம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நான் எவ்வாறு வெளியில் கொண்டு வர முடியுமா, எப்படி கொண்டு வர வேண்டும், அதற்கு என்னென்ன மார்க்கங்கள் எல்லாம் இருக்கின்றது, இதெல்லாம் சிந்திக்கலாமே நாம். அப்போ அதுக்கே பகவான் என்ன சொல்கிறார், அதற்கு சில வழிமுறைகளையும் அவரே அப்படி தொட்டு போகிறார். ஏன்னா இதெல்லாம் பின்னாடி ஒரு குருமுகமாக கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தான் எல்லாம் சொல்லலை அவர். அப்போ அந்த தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டுமென்றால், இறைவனை தத்துவார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அப்போ அதற்கு ஒரு பக்குவம் வேண்டுமா இல்லையா, அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமா இல்லையா. இறைவனை ரூபமாக பார்ப்பது, நாமமாக பார்ப்பது, இறைவனுடைய குணங்களை பார்ப்பது ஒன்று. இப்போ இந்த நாம ரூப குண கர்ம இதெல்லாம் தாண்டி
தத்துவமாக அறிய வேண்டும் என்றால், எவ்வளோ பெரிய தங்கமாக இருந்தால் அதை யாராவது என்ன பண்ணுறார்கள் அப்படி அது உரசி பார்த்து அது தங்கமான அது விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்கிறதா இல்லையா? அதே போன்று இங்கே சில விஷயங்களை நமக்கு நினைவூட்டுகின்றார். இந்தந்த பண்பாடுகள் இருந்தால், இந்தந்த குணாதிசயங்கள் இருந்தால் அதுவே தவம். இங்கே தவம்னா ஏதோ கண்ணை மூடி உட்காரணுன்ட்டு இல்லை. அப்படின்னு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சின்ன 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 பலவீனங்களை எல்லாம் விட்டுக்கொண்டே வந்தோம் என்றால், எதையெல்லாம் நம்மை பலவீனப்படுத்துகின்றதோ அதையெல்லாம் விட்டோம், அதுவே பெரிய தவம்ங்கிறார். புரியுறது இல்லையா உங்களுக்கு? இப்போ அடுத்த ஸ்லோகம் பாருங்கள். இதெல்லாம் சாதனைகள் தான். ஏன்னா அநேக நேரங்கள் என்ன ஆன்மீக சாதனை பண்ணணும், என்ன ஆன்மீக, இது 25 வருஷம் கழித்து இதே கேட்பார்கள். என்ன ஆன்மீக சாதனை பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ கீதையை படிச்சிருப்போம். இதுதான் சாதனை. ஒன்று நாளைக்கு உபனிஷத்துலலாம் பார்க்க போகிறோம். பட் இதுதான் அடிப்படையான சாதனைகளாக, ஆன்மீக சாதனைகளாக இந்த அத்தியாயம் முழுக்க நிறைய சாதனைகளை தான் பகவான் சொல்கிறார். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, இறைவனை அறிய வேண்டும்ங்கிற அந்த நாட்டம் இருக்க வேண்டும். நாட்டம் இருக்க வேண்டும். தெய்வீக எனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சாதாரண அன்றைக்கி சொன்ன மானுடர்களைப் போல பிறந்து மடியக்கூடாது. அதனால் சொல்கிறார் பார். 10வது ஸ்லோகமாக இது. வீதராக பயக்ரோதாக மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக. ஒரு வார்த்தை இருக்குது, ஞான தபசான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை அடிக்கோடு போட்டு வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா போன பாடல் என்ன சொன்னார்? தத்துவத்தகன்னு சொன்னாரா இல்லையா? அந்த தத்துவத்தக என்றால் தத்துவார்த்தமாக என்றால் என்னங்கிறதுக்கு திருப்பி அவரே ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாரு. அதனால தான் கீதைக்கு சில நேரம் எங்கிட்ட கேட்பார்கள், கீதைக்கு நல்ல விளக்கம் கொடுக்கக்கூடிய நூல் என்னென்னா கீதை தான் சொல்வேன். தி பெஸ்ட் கமெண்ட்ரி ஃபார் பகவத்கீதா இஸ் பகவத்கீதா இட் செல்ஃப். அங்கே தத்துவத்தகன்னு சொன்னார், இங்கே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஞான தபஸ், ஞானத்தவம். ஞானத்தவம்னா அறிவையே என்ன பண்ணணும் அப்படின்னா தவமாக செய்ய வேண்டும். மனிதர்களுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கின்றது. ஆச்சரியம் என்னன்னா, எதை வேண்டுமானாலும் நாம் சிந்திக்கலாம். இங்கே கொஞ்ச நேரம் சிந்திக்காமல் இருந்து பாருங்கள் பார்ப்போம். இங்கேயே உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணுவோம், இந்நேரம் ஒரு வேர்ல்டு டூரே கூட போயிட்டு வந்திருப்போம். ஆனால் அந்த ஆற்றலாக இல்லையா, சிந்திக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அப்படி அந்த சிந்தனையை எப்படி நிறுத்த வேண்டும்ங்கிறது அவசியம் இல்லை. இப்படி யோகங்கள் எல்லாம் போனால் சிந்தனையை நிறுத்த வேண்டும் அவசியம் இல்லை. அதை காட்டில் நம்மளுடைய சிந்தனைகளை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும். இந்த விவசாயிகள் கேட்ட மடை மாற்றம்னு சொல்வார்கள். ஜலம் போயிட்டே இருந்தால் திடீர்னு பாயணுன்னு என்ன பண்ணுவார்கள், ஒரு இடத்துல அடைச்சி இன்னொன்று அந்த நீரினுடைய போக்கை என்ன பண்ணுவார்கள், மாற்றுவார்கள். அதே போன்று நம்மளுடைய சிந்தனைகளுடைய எண்ணங்களுடைய போக்கை என்ன செய்ய வேண்டும், எண்ணங்களுடைய போக்கை மாற்ற வேண்டும். இப்போ சாதாரண விஷயங்களையே சிந்திப்பதற்கு பதிலாக என்ன பண்ண வேண்டும், உயர்ந்த விஷயங்களே, உன்னதமான விஷயங்களே. இப்போ நாம் செய்கிறது இந்த 1.25 மணி நேரம், இதற்கு பெயர் ஞானத்தவம். இதுதான் செய்கிறோம் நாம். அதனால் இங்கே டான்ஸ் ஆட முடியாது, என்ன ஜோக் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஞானத்தவம் இது. என் குருநாதர் இதை ஞான வேள்வின்னு சொல்வார். அதனால தான் இது ஞான வேள்வி. ஏன்னா பின்னாடி இதே அத்தியாயத்தில் எது தவம்னு சொல்கிறோமோ அதே தான் யஜ்ஞம்னு சமஸ்கிருதத்தில் வெவ்வேறு சொற்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். தவம், தவம்னா ஒரு முனைப்போடு செய்யக்கூடிய இருக்கு. தவம்னா என்ன, தவமாக செய்கிறாங்க. இப்போ சாதாரணமாக சொல்வார்கள் அந்த காலத்திலலாம், பஸ்ஸுக்காக தவமாக காத்திருந்தேன் பாருங்கள். அப்போ ஒரு விஷயத்திற்காக அதை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் கடைசி வரைக்கும் காத்திருக்கின்றோமா இல்லையா? அந்த பொறுமையோடு காத்திருப்பதற்கு பெயர் தவம். அப்படி இப்போ பஸ்ஸுக்காக பொறுமையாக காத்திருக்கிறோமா இல்லையா? அப்போ அது என்ன அர்த்தம்? அப்போ இந்த இறைவனை அடைகின்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டும், பொறுமையாக அதை தொடர்ந்து கொண்டே, சலிப்பே வரக்கூடாது. அன்னைக்கே சொன்னேன், சோர்வில்லாமல் செய்து கொண்டே இருந்தால் அதற்கு பெயர் ஞானத்தவம். ஒரு ஆச்சரியம் இந்த ஞானத்தவம் என்னன்னா, யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம்.
இன்னார் தான் செய்யணும், இன்னார் தான் செய்யக்கூடாது, இது சன்னியாசிகளுக்கு, இது இல்லறத்தார்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு. அதனால்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஒரு அறைகூவல் விடுகின்றார். எல்லோரையுமே அழைக்கின்றார். ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே எதற்காக அழைக்கின்றார்? ஞானத்தவம் செய்வதற்கு வாருங்கள்னு சொல்றார். எனிபடி கேன் டூ. மனிதர்களாக பிறந்த யாரும் உயர்வு தாழ்வு இன்றி என்ன பண்ணலாம்? யார் வேண்டுமானாலும் சிந்திக்கலாம். எல்லாருக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதா இல்லையா? அதான் ஞான தபஸ். எவ்வளோ அழகான வார்த்தை பாரு. இல்லை விசாரத்தவம், ஞானத்தவம். இப்போ கர்மங்களாக தவங்கள்லாம் இருக்கின்றது. அதையெல்லாம் காட்டிலும் எது உயர்ந்தது என்றால் இந்த ஞானம். ஏன்னா கர்மங்கள்ங்கிறது நாம் வெளியில் செய்யக்கூடியது. நல்லா புரிந்து கொள்ளும். கர்மன்னா என்ன அர்த்தம்? வெளியில் செய்துட்டே இருக்கிறோம். ஞானம்ங்கிறது என்ன? ஞானம்ங்கிறது வெளியில் செய்யக்கூடியது இல்லை. சில நேரம் கர்மங்களை செய்ய வேண்டும் என்றால் பலருடைய உதவி நமக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் ஞானத்தவத்திற்கு என்ன வேண்டாம்? யாருடைய உதவியும் வேண்டாம். நீங்களே என்ன பண்ணலாம்? உட்கார்ந்து செய்யலாம். நீங்கள் எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம், அது முக்கியமே இல்லை. ஆனால் நீங்கள் எதை சிந்திக்கின்றீர்கள் அதுதான் ஞானத்தவம். புரிந்ததில்லை அந்த வார்த்தை? சின்ன வார்த்தை பார். எப்போ வேணால் செய்யலாம், இதுக்கு நேரங்காலமே கிடையாது. கர்மத்திற்கு நேரங்காலங்கள் எல்லாம் இந்த நேரத்திற்குள்ளே முடிக்கணும், இந்த நேரத்திற்கு இருக்கிறதா இல்லையா? கர்மங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் ஞானத்திற்கு என்ன கிடையாது? இப்போ ராத்திரி தூக்கமே வரல, ரொம்ப சந்தோஷப்படுங்க. தூக்கமே வரலன்னா எழுந்து உட்காந்து என்ன பண்ண வேண்டியதுதான்? உட்காந்து விசாரம் பண்ண வேண்டியதுதான். ஒன்றும் இல்லைன்னா எடுத்து இதை படித்து, இல்லைன்னா கிருஷ்ணா ராமான்னு சொல்ல வேண்டியது தானே. அப்படி தூக்கம் வரலன்னா, இப்போ தூக்கத்தை ஜெயிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கிறது. அப்படி வரலன்னா நல்லதாச்சு. வரலன்னா நம்ம இறைவனை நினைக்க வேண்டியதுதான். ஞானத்தம் அதுக்கு முதல்ல என்ன சொல்கிறார்? அதுக்கு ஒரு தகுதி வேண்டும்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு மனிதர்கள் எப்படி? வீத ராக பய குரோதாக. இது ஒரே ஒரு காம்பவுண்ட் சமாஸ். இது வீத்தன விகத. விகதன இதை முழுமையாக என்ன பண்ண விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது நமக்கு ஒரு சின்ன பயிற்சி கொடுக்குறார். எதையெல்லாம் விட வேண்டும்? ராக பய குரோத 3 சொல்றார். வீதராக பய குரோதாக. இது கீதையில் இந்த 3 அடிக்கடி நிறைய இடங்களில் உங்களுக்கு ஒன்று ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். எத்தனை இடங்களில் வீதராக பயக்ரோதாக இப்படிலாம் உட்காந்து நாங்கள் படிக்கும் பொழுது பண்ணுவோம். துக்கேஷ் வனத்விக்ன மனாக சுகேஷு விகத ஸ்பிருகாக வீதராக பயக்ரோதாக ஸ்திததீர்மணி ருச்சியத்தே இருக்கிறத ஸ்திதபரிங்க லட்சணத்தில் அங்கேயே என்ன இருக்கும்? வீதராக பயக்ரோதாக. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பகவான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன என்றால் ராக பய குரோத. ஆனால் 3 சொல்கிறார். ஆனால் 1 விட்டால் போரும். அவர் நமக்காக 3 சொல்கிறார். பட் அதில் 3 இல்லை. அதில் இருக்கக்கூடியது என்ன? 1 தான் இருக்கிறது. 1லிருந்து தான் என்ன பண்ணிடுறது? அடுத்த 2ம் வருகின்றது. ராகம். ராகம்னா அதீதமான பற்று, எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட். விடாப்படியாக என்ன பண்ணுறோம்? ஆங்கிலத்தில் பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவார்கள். பற்று. ராகம். இன்னொன்று அனுராகம்னு இருக்கு. அதே ராகம் இறைவன் மீது வந்துடுத்துனா பரவாயில்லையே. அப்படி அதுவே மோட்சத்திற்கு வழி வகுத்தணும். ராகனா விஷயங்களின் மீது இருக்கக்கூடிய அதீத பற்று. இந்த பற்றிலிருந்து அடுத்து என்ன சொல்றார்? ராகத்திலிருந்து என்ன வரும்? பயம் வரும். எப்பொழுதெல்லாம் பயம் வருகின்றத, எதையாவது ஒன்றை இழந்து விடுவோமோ, அப்போ எந்த மீது பற்று வைத்திருக்கின்றோ அங்கிருந்து என்ன வருது? பயம் வருகின்றது. திருப்பி அதை தக்க வைத்து கொள்ளணுங்கிறதுக்காக என்ன வரும்? அப்படின்னு அதுவே எதுவாக மாறிவிடும்? குரோதமாக மாறிவிடும். மனிதர்களுக்கு வஞ்சம், குரோதமோ பயமோ எதனால் வருகின்றது என்றால் அதீத பற்றினால் வருகின்றது. அதனால் எந்த காரியத்தை செய்தாலும் என்ன பொறுப்போடு செய்ய வேண்டியதுதான். பொறுப்புன்னு ஒன்று இருக்கின்றது. அதீத பற்றுகளை எல்லாம் விட்டு விட்டு விடாப்படியாக அப்படி ஒரு அகங்காரத்தோடு அதை அடைந்தே தீர வேண்டும், செய்தே ஆக வேண்டும் இல்லாமல். அது ரஜோகுணம்னு நம்ம காமயேஷ குரோத ஏஷன்னு பார்த்துட்டோமே. இதெல்லாம் கொஞ்சம் சத்துவமாக வீதராக பயக்ரோதாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அடுத்து என்ன சொல்கிறார்? மண்மயாக, என்மயமானவர்கள். இப்போ நம்ம தர்மபுத்திரர் இவர்களெல்லாம் உதாரணம் இருக்கின்றது. பஞ்சபாண்டவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள்? அப்படி அதீதமான ராகம் இல்லாமல் இருந்த தோத்தார்கள். நாம் தப்பு செய்தோம், தோற்றோம். 12 வருடம் வனவாசம் போகணும்னா என்ன பண்ணார்கள்? போனார்கள்.
ஒரு வருடம் அஜ்ஞானவாதம் போதார்கள். அதன் பிறகு எங்களுக்கு 5 கிராமங்களையாவது கொடுங்கள்னார்கள். ஆனால் பகவான் அதை ஒத்துக்கல. பகவான் தர்மத்திலே நின்று விட்டார். ஆனால் அவர்கள் அப்படியெல்லாம் நிறைய மனிதர்கள் விதுரர்லாம் பார்க்குற வாழ்ந்திருக்கின்றார்கள். நம்மளுடைய காலத்திலே எவ்வளவு பேர் ராக பய குரோதங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். மண்மயாகனா என்மயமானவர்கள். என்மயம்னா உள்ளே இருக்கக்கூடிய இறைவனையே சிந்திக்கக்கூடியவர்கள். அப்போ இறைவனை சிந்தித்தோன்னே என்ன இருக்கக்கூடாது? நம்ம பக்தன்னு சொன்னால் முதல்ல ராக பய குரோதம் இருக்கக்கூடாது. இந்த 2 இருக்காது. மண்மயாக மாம் உபாசிதாக, எப்பொழுதும் என்னையே சரணடைந்தவர்கள், என்னையே மேலாக நினைக்கக்கூடியவர்கள், என்னை சார்ந்து இருப்பவர்கள். ஒருவேளை அப்படி ராக பய குரோதம் வந்தால் உடனே பகவான்கிட்ட போய், பகவான் இந்த மனசில் இன்னும் ராகம் வர்றது குரோதம் வர்றதுன்னு என்ன பண்ணணும்? பகவான்கிட்டயே இப்போ வாத்தியார் ஒன்று சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல்லன்னா ஒன்றும் புரியலைன்னு யார்கிட்ட போய் கேட்கணும்? நீங்கள் நடத்துறது ஒன்றுமே புரியலைன்னா ஆசிரியர்கிட்ட போய் கேட்க வேண்டியதான். பகவான் நீ ராக பய குரோதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற, ஆனால் எதை தொட்டாலும் என்ன வருது? மூல ராகம் பயம் குரோதம் வர்றதேன்னா அப்போ அதுக்காக பகவானை என்ன பண்ண வேண்டும்? பிரார்த்திக்க வேண்டும். வீதராக பய குரோதாக மண்மையாக மாம் உபாசிதாக, எப்பொழுதும் என்னையே வழிபடக்கூடியவர்கள், அந்த ஞான நிஷ்டையிலேயே இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பகவானே சொல்றார். இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லாத அர்ஜுனா, அதுக்கு தான் பகவகன்னு. இப்போ இன்னொன்று பார்த்தேன், இதே பகு தாத்து பார்த்தோமா? பகுனின்னு பார்த்தோம். அப்படி இது கூட பார்த்தோன்னா பகவக அப்படி. அது ஒன்றும் இல்லை. ஒன்று ஆண்பாலாக இருக்கின்றது, ஒன்று பொதுப்பால், அவ்வளோதான். மஸ்குலின் ஜெண்டரில் ஒன்று இருக்கும், நியூட்ரல் ஜெண்டரில். சும்மா இது இலக்கணம். ஏன் அங்கே பகுனின்னு வர்றது, இங்கே பகவகன்னு வர்றதுன்னு சொன்னால் இது பொதுப்பாலில் இருக்கிறது, அது ஆண்பாலில் இருக்கிறது. அது அப்படி பகுனா எத்தனையோ பேர் ஞான தபசா, இந்த ஞானத்தினுடைய தவத்தின் மூலமாக. இந்த ஞான தவம் செய்ய செய்ய என்னாகும்? உள்ளம் என்னாகும்? தூய்மை அடைந்து கொண்டே வரும். உள்ள தூய்மை ஏற்படும்னு சொல்ல ஞான தபசா. பூதாக, அடுத்த வார்த்தை பாருங்க. பூத்தாகன்னா தூய்மை அடைந்தவர்கள். ஒரு ராட்சசி பேரே இருக்கிற பூத்தனான்னு இருந்ததா இல்லையா அப்படின்னு. அந்த பூத்தனா இறைவனுடைய கைகளிலாயே கொல்லப்பட்டாள்னு சொல்வார். அதுக்கு சம்பந்தம் இல்லை. பூத்தாகனா பவித்திரமானவர்கள், ரொம்ப பவித்திரம், தூய்மையை பராம் சுத்திம் கதாகான்னு எழுதியிருப்பார் மோஸ்ட்லி. பராம் சுத்திம் கதா, அப்படிப்பட்டவர் பூத்தாக. மத்பாவம் ஆகதாக, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனித இயல்பை விட்டு மத்பாவம், இதுவரைக்கும் ராகபாவமாக இருந்தோம், குரோத பாவம் இருந்தது, பயபாவங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் போய் இப்போ எந்த பாவமாக இருக்கின்றது அப்படின்னு, அந்த இறைவனுடைய பாவமாக, அதுவாகவே நான் சொன்னேன்னு இல்லையா, அது அந்த புழு பார்த்து பார்த்து மாறிடுறதா இல்லையா, அதே மாதிரி ஒரு பயிற்சி தான். பகவோ ஞான தபசா மத்பாவம் ஆகதாக. அதனால் யார் ஒருவர் என்னையே நினைத்து கொண்டிருக்க, என்மயமானவர்கள், என்னை சார்ந்திருப்பவர்கள், பயம் குரோதம் ஆசை இவற்றையெல்லாம் விட்டவர்கள், ஞான தவத்தின் மூலமாக தூய்மை அடைந்து என்னையே அடைகின்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் வேடிக்கையாக ஒரு கேட்குற மாதிரி ஆச்சாரியார் சொல்வார், பகவான் அப்போ உனக்கு கூட விருப்பெல்லாம் இருக்கு பாரு சொல்லு. பகவான் கேட்குறார், எனக்கு விருப்பாவு. அப்போ இப்போ தான் சொன்னேன் பகவகன்னு சொன்னேன், ஆனால் இப்போ பார்த்தா ஒரு சிலர் தான் வருவார்கள் போல இருக்கு. யாரெல்லாம் உன்னை சார்ந்து இருக்கின்றார்களோ, உண்மயமானவர்களோ, உன்னை நினைப்பவர்கள் மட்டும்தான் உன்னை அடைவார்கள்னா, அப்போ உனக்கும் கூட என்ன இருக்குது? உன்னை நினைப்பவர்களிடத்தில் உனக்கு என்ன இருக்கின்றது? ஒரு பற்று இருக்கின்றது. அப்போ உன்னை நினைக்காதவர்கள் உன்னை அடைய முடியாதா அப்படின்னா பகவான் சொல்றார், அப்படிலாம் எனக்கு ராகத்வேஷங்கள் எல்லாம் இல்லை. எல்லோருக்கும் என்ன இருக்கின்றது? எல்லோருக்குமே என்னை நினைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. சிம்பிளாக சொல்றார், மனிதர்கள் எதை நினைக்கின்றார்களோ அதை அடைகின்றார்கள். இதில் என்னையே குறைய சொல்கிறேன் அப்படி. என்னையே நினைப்பவர்கள் என்னை அடைகின்றார்கள், உலகையே நினைப்பவர்கள் உலகை அடைகின்றார்கள். எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கின்றது. இப்போ நீங்களாம் எதற்கு வந்திருக்கிறீர்கள்? கீதையை தேர்ந்தெடுத்ததால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு எனக்கும் கீதை கிடைக்கும். அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிறது, சிருஷ்டியில் எல்லாம் இருக்கும். மனிதர்களுக்கு நான் முழுமையான சுதந்திரமும் கொடுத்தேன், நான் யாரையும் கட்டாயப்படுத்தலையே. பகவான் எதாவது கட்டாயப்படுத்துகிறார், என்னை நினச்சே ஆக வேண்டும் அப்படிலாம் கட்டாயப்படுத்திருந்தால் என்ன ஆகிடும்? என்னை தவிர நீ வேற எதையாவது பார்த்தேன்னு ஒன்று கண் போயிடும்னு சொன்னால் என்ன ஆகுது நமக்கெல்லாம் அப்படின்னு.
என்னை தவிர நீ ஏதாவது மனதில் சிந்தித்தால் உன்னுடைய மனதில் குழப்பம் வரும்னு சொன்னால் என்ன இருக்கும்? என்ன பகவான் எல்லாம் கொடுத்து முழு சுதந்திரமும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் யாரும் தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு சொல்லலை. பகவான் அப்பாவியா சொல்றார், அப்பா அப்படி இல்லை, எல்லாம் இருக்கிறது, நீ என்னை தேர்ந்தெடுத்தால் என்னை அடைவாய். யார் யார் எதை எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அதை அவர்களுக்கு என்ன பண்ணுறது, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறையாற்றலே, அந்த ஆற்றலே தான் என்ன செய்கின்றது, அவர்களுக்கு அதை வழங்குகின்றது. என்னை தேர்ந்தெடுப்பவர்கள் என்னை அடைகின்றார்கள். புரியுறதா இல்லையா? அப்போ சாய்ஸுங்கிறது, தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைங்கிறது யாரிடத்தில் இருக்கின்றது? நம்மிடத்தில் தான் இருக்கு. இப்போ ஒரு துன்பம் வந்தால் உடனே என்ன பண்ணுறோம், பகவான் இந்த துன்பத்தை ஏன் நீ கொடுத்தேன்னு உடனே பகவான் சொல்ற, நான் கொடுக்கல. இப்போ ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுத்து, ஒருத்தருக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரர் ஒரே சந்தோஷமாக இருக்கிறார், எனக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குன்னா பகவான் சொல்கிறார், நான் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு. எல்லோருக்குள்ளும் ஒரே விதமான ஆற்றல் தான் இருக்கின்றது. இன்பமும் துன்பமும் அவரவர்கள் தங்களுடைய எண்ணங்களின் மூலமாக, செயல்களின் மூலமாக தாங்களே தேர்ந்தெடுத்து கொண்டது. அப்படி God has given that freedom. பட் சில நேரம் சுதந்திரம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க அப்படி. ஏன்னா அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவதற்கு கூட என்ன இருக்க வேண்டும், ஒரு கட்டுப்பாடு வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எதை கட்டுப்பாட்டுடன் செய்கின்றனோ அதற்கு பெயர் தான் சுதந்திரம். அதுக்கு பேர் தான் சுதந்திரம். கட்டுப்பாடு இல்லாமல் செய்யறதுக்கு பேர் சுதந்திரம் இல்லை. ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு செய்தாலே என்ன இருக்கிறது, சுதந்திரம். இப்போ இந்த தேசத்தில் எவ்வளவோ விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றது, லாஸ் ஆர் தேர். அப்படி அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டால் நம்ம பாட்டு ஃப்ரீ அங்கே உட்காந்துருக்கலாம். இல்லை நான் இது எதுக்கெல்லாம் கட்டுப்பட முடியாதுன்னா ஒரு சின்ன ரூமுக்குள்ளே தூக்கி போட்டுடுவாங்க. அதுக்கெல்லாம் கட்டுப்படுறதால நாம் என்ன பண்ண முடியுது, நாம் சுதந்திரமாக இருக்கலாம். அவ்வளோதான் இதில். அப்போ பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு, மனிதர்கள் அவரவர்கள் தேர்ந்தெடுப்பதை பொறுத்துன்னு கிட்டத்தட்ட என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, கடைசியில் கை கழுவிடுறார் பாருங்க அப்படின்னு. சரி, நான் எல்லோருக்கும் பொதுவாக ஆற்றலை கொடுத்திருக்கின்றேன். மனிதர்கள் தங்களுடைய அறிவை என்ன பண்ண வேண்டும், அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தெளிவாக இருக்கிறதா இந்த ஸ்லோகம் பார். ஏயதா மாம் பிரபத்யந்தே தான்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷஹ. மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷக எங்கேயாவது படித்த ஞாபகம் இருக்கா? இதே ஸ்லோகம் 3வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம் வரும். எதி அகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி அதீந்திரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷக. இதே பட் அங்கே சொன்னதே இங்கே இப்போ கொஞ்சம் ரெகுலராக படிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அங்கேயும் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வசகன்னு சொல்ல, இங்கேயும் மம வர்த்மா வர்த்தந்தே மனுஷியா பார்த்த. அப்போ என்ன சப்ஜெக்ட்னு பார்க்கணும். அங்கே சொல்லும் பொழுது சிரேஷ்ட புருஷர்களை குறித்து சொல்கிறார், அவ்வளோதான். சிரேஷ்ட புருஷர்களே. இங்கே சொல்லும் பொழுது பக்திக்காக சொல்கிறார், இது பகவானை பற்றி சொல்கிறார். இந்த ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள். இப்போ தெளிவாக சொல்கிறார். ஏன்னா எந்தெந்த மனிதர்கள், எல்லா மனிதர்களும் தான், எந்தெந்த மனிதர்கள், எந்த மனிதர்கள், யதானா எவ்வாறு, ஏன பிரகாரேனன்னு சொல்லலாம், எந்த விதத்தில், எதை கருத்தில் கொண்டு, யதாங்கிறதுக்கு எதை மனதில் வைத்து கொண்டு, எதை நினைத்து கொண்டு, இல்லைன்னா ஏன பிரயோஜனேன எந்த பிரயோஜனத்திற்காக, அப்படி ஏன பலார்த்தினா, அப்படி எந்த பலனை மனதில் நினைத்து கொண்டு. எல்லாரையும் இறைவன் வழிபடுறோம். இப்போ கோயிலில் போய் நிற்கிறோம், கூட்டம் அலை மோதுறது அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரியாக பகவான் உன்னுடைய ஜன்மமும் கர்மமும் திவ்யம் உன்னை தத்துவமாக அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாருடைய பிரார்த்தனைகளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. இறைவன் ஒருத்தர் தான். அப்படி ஒரு 100 பேர் இருந்தால் என்ன இருக்கிறது, ஒவ்வொருவரும் இறைவனிடத்தில் அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ, எந்த பிரயோஜனத்தை விரும்புகின்றார்களோ, எந்த பலனை விரும்புகின்றார்களோ அதை தான் என்ன செய்கின்றார்கள், இறைவனிடத்தில் போய் கேட்கின்றார்கள். அதே மாதிரி யதா மாம் பிரபத்யந்தே, யார்
எவ்விதத்தில் என்னை வழிபடுகின்றார்களோ அந்த இறை ஆற்றலை அவர்கள் பயன்படுத்தி கொள்கின்றார்கள். மாம் பிரபத்தியந்தி, பயன்படுத்துவது, வணங்குவது அல்லது அணுகுவது, இறைவனை எதை கருத்தில் கொண்டு அணுகுகின்றார்களோ சரணடைகின்றார்களோ. அப்படி இத்தனை நாள் அர்ஜுனன் எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுன்னு இத்தனை நாள் கேட்கலையே. இப்போதானே அவனுக்கு ஒரு குழப்பம் வரும்போது தான் என்ன பண்ணான், ஷாதி மாம் துவாம் பிரபன்னம், எனக்கு உயர்ந்த ஞானத்தை சொன்ன, கார்பண்ய தோஷம் உபகத சுவா பிரிச்சாமி, இப்போ தானே சொல்கிறான். அர்ஜுனன் இதை கேட்கும்போது அவனுக்கு 80 வயசு எடுத்து, கிட்டத்தட்ட இந்த கீதை நடக்கும்போது 80 வயசு அர்ஜுனனுக்கு. அது வரைக்கும் அவன் கேட்கல, இத்தனை நாள் கேட்கலையே. கேட்கும்பொழுது தான் என்ன பண்ணுறார், சொல்கிறார். அது வரைக்கும் அர்ஜுனன் கேட்டது வேறு விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் யார் யார் எதை எதை பிரார்த்தித்து வழிபடுகின்ற தான்ஸ்ததா ஏவ பஜாமியகம், அவர்களுக்கு நான் எப்பொழுதும் அதையே வழங்குகின்றேன். அப்படி அதையே இயற்கை பகவான் சொல்வது சிருஷ்டியாக சொல்கின்றார். இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்களோ அதையே என்ன செய்கின்ற வழிபடுகின்றீர்களோ அதற்கான முயற்சி செய்தால் தான்ஸ்ததா ஏவ பஜாமி, ததா ஏவன அதை அவ்வாறே நான் அவர்களுக்கு வழங்குகின்றேன். மம வர்த்மா அனுவர்த்தந்தே, மம வர்த்மான மார்க்கம், எல்லோரும் என்னால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தையே எல்லா மனிதர்களும் பின்பற்றுகின்றார்கள். ஸோ பகவான் சொல்றார், இந்த உலகத்தில் எவ்வளவோ மார்க்கங்களை எல்லாம் நானே வச்சு சிருஷ்டியில் இருக்கு, மாம்சம் சிருஷ்டியில் இருக்கின்ற. இப்போ உதாரணத்திற்கு இறைவனையே வெவ்வேறு ரூபத்தில் அணுகலாம். ஒருத்தர் புத்திர பாவமாக இறைவனை பார்த்தார்கள், இருக்கிறதால. இப்போ யசோதை எடுத்துட்டோன்னா, தேவகி எடுத்துட்டோன்னா புத்திர பாவமாக பார்த்தார். பகவான் அவங்களுக்கு எப்படி அழுகினார், ஒரு சின்ன குழந்தையா யசோதைக்கும் தேவகைக்கும் போய் ஒரு சின்ன குழந்தையாக அவர்களுக்கு அருள் பாலித்தார். இது கதைகள் இப்படி தானே பார்க்குறோமா இல்லையா? அர்ஜுனன் எப்படி பார்த்தான், அர்ஜுனன் பகவானை மித்திர பாவத்தில் பார்த்தான். அப்படி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மித்திர பாவத்தில் நண்பனாகவே இருந்து சொன்னார். இப்போ கோபிகள் எல்லாம் இறைவனை வேறு விதமாக பார்த்தால். இப்போ ருக்மணி இருக்கா, இந்த ருக்மணி சத்யபாமா கதை இன்னொரு நாள் சொல்கிறேன் நான், ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் அதெல்லாம். சத்யபாமாவோட ருக்மணி இறைவனை பிரார்த்திப்பதில் அவர் விசேஷமானவள். ஆனால் அவர்களெல்லாம் என்ன, இறைவனை கணவனாக மனைவியாக அந்த ரூபத்தில் பார்த்தார்கள், காந்தா பாவம். அப்போ இறைவனும் அவர்களுக்கு என்ன பண்ணார், கணவராக காட்சி அளித்தார். இப்போ சிசுபாலன் இருக்கான், ஹிரண்யாக்ஷன் இருக்கான், இவர்களெல்லாம் இறைவனை எப்படி நினைத்தார்கள், சத்ருபாவமாக நினைத்தார்கள். பகவான் அவர்களுக்கு என்ன பண்ணார், அவர்களுக்கும் அவர் அனுகிரகம் பண்ணுறார். 7வது அத்தியாயம் வரும்பொழுது ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானிச்ச பரதர்ஷபன், ஏன்னா யார் யார் எந்தெந்த விதத்தில் வழிபடுகிற. அதே மாதிரி இந்த உலகத்தில் கூட இறை ஆற்றல் தான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது. நாம் அதை எவ்வாறு வழிபடுகின்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கின்றது. தான் சதா ஏவ பஜாமியகம், பஜாமின்னா அதையே நான் மதிக்கின்றேன், அதையே நான் வழங்குகின்றேன். மம வர்த்மா அனுவர்த்தந்தே. மனிதர்கள் எல்லோரும் எதை பின்பற்றுகின்றார்கள், இப்படி பலவிதமான வழிகளை, ஒரே வழி இருந்தால், இப்போ ஒரே ஒரு வழி தான் இருந்ததுன்னு வைங்க, ஒரே புத்தகம் தான் இருக்கிறது, ஒரே கடவுள் தான் இருக்கின்றது, ஒரே வழி தான் இருக்கின்றதுன்னா என்ன வந்துடும். அப்போ எல்லோருக்குமாக என்ன பண்ண வேண்டும், எல்லோருக்குமான மார்க்கத்தை நான் ஏற்படுத்த, அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி என்னை அவர்கள் வழிபடுகின்றார்கள். என்னுடைய பக்தர்கள் நான் வேண்டும்னு வழிபடுகின்றார்கள். அந்த மார்க்கத்தையும் நான் சிருஷ்டி செய்து வைத்திருக்கின்றேன். ஆனால் இருக்குது. இப்போல்லாம் கல்யாணங்களுக்கெல்லாம் போனால் முன்னாடியெல்லாம் உட்கார வச்சு என்ன பண்ணுவார், நல்ல இலையெல்லாம் போட்டு அவர்களே பரிமாறிடுவார்கள். இப்போ நீங்கள் லைனில் நிற்கணும், அப்படி வரிசையை அடுக்கி வச்சுருவார்கள், எல்லாம் இருக்கும். அப்படி உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன பண்ணலாம், அங்கே வச்சுருக்காங்கங்கிறதுக்காக என்ன பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போவார்கள். அப்படின்னு இன்னும் போகும்போது அங்கே அப்பளம் பொரிப்பார்கள், அடுத்து சுண்டல் வைப்பார்கள். இப்படி வரிசையாக 14 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தோன்னா இருக்கிற எல்லாம் விற்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டா எங்கே பகவான் வருவார். அப்படி ஆனால் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கின்றது. அப்படி எல்லாம் இருக்கின்றதுங்கிறது, கடைக்கே போகிறோம், எல்லாம் தான் இருக்கும். நமக்கு சைஸ் என்னவோ, நமக்கு என்ன தேவையோ அதை தானே நம்ம விலை கொடுத்து வாங்கி அந்த கடையில் இருக்கிறதெல்லாம் வாங்கணும்னு நினச்சோம். அதனால் சாய்ஸ் இஸ் தேர். சிருஷ்டியில் எல்லாருக்குமான தேவைகள் இருக்கின்றது. பகவானே அழகாக சொல்லார், பலப்பிரதானேன, யார் பலன் வேண்டும்னா அவனுக்கு அதையும் கொடுக்குறேன், கேட்காதேன்னு சொல்லலையே. அப்படி
இல்லை நல்ல சன்னியாசிகளாக இருந்தால் முமுட்சுக்களாக இருந்தால் எனக்கு ஞானம்தான் வேண்டும்னா பகவான் என்ன பண்ணுறார்? ததாஸ்து. ஒரு வார்த்தை இருக்குது, ததாஸ்து ததாஸ்து. பகவான் என்ன பண்ணுறார்? அந்த ததாஸ்துவும் கூட அவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்ற மாதிரி தான், அதற்கு ஏற்ற மாதிரி. சரி, நீங்கள் கடையில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வர முடியாது. முதல்ல நீங்கள் என்ன பண்ண, அதற்கான விலையை நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். நம்ம கேட்குறது, அப்போ பகவான் கேட்குறதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? கொடுப்பார். பட் நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்க்க, நம்ம இடத்தில் எவ்வளவு புண்ணியங்கள் இருக்கின்றதுன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணுற, வி கோ வித். கேட்கலாம். நான் கூட கடையில் போய் 5000 ரூபாய்க்கு கேட்குறேன், கையில் 50 ரூபா வச்சுட்டு 5000 கேட்டேன்னா பகவான் சொல்வார், இதை விலை ஜாஸ்தி, 50 ரூபாய்க்கு தான் உனக்கு கொடுக்க முடியும்னு. அதே மாதிரி தான் கேட்குறதே எல்லாம் கூட கொடுக்க முடியாது. இது எப்படி இயங்குகின்றது பாருங்கள். ஏதா மாம் பிரபத்யந்தே. இதெல்லாம் என்ன பண்ணுறார்? நான் ஏற்படுத்திய வழி. அதனால தான் புராணங்களிலேயே என்ன இருக்கின்றது, எவ்வளோ கதைகள், எவ்வளோ விஷயங்கள். இதெல்லாம் பகவானை சிந்திப்பதற்காக. மனுஷியா பார்த்த சர்வசக, அது நல்ல வார்த்தை. அப்படி சர்வசகன எந்த மார்க்கத்தை நீ பின்பற்றினாலும் சரி, எந்த வழியை பின்பற்றினாலும் சரி, யாரை வழிபட்டாலும் சரி, கடைசியில் நீ என்ன பண்ணணும்? என்னை தான் வந்து. இப்போ கோயிலுக்கு போகிறோம், சிவன் கோவிலுக்குன்னு. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா சிவபிரானும் இருக்கிறார், மீனாட்சி இருக்கிறார்கள். 2 பேர் மட்டும் இல்லையே அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கங்களும் நவகிரகங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்புறம் இந்த பக்கம் பரிவார தேவதைகள்லாம், ஒவ்வொரு சிவனை சுற்றி பரிவார தேவதைகள் இருக்கின்றது, மீனாட்சி. அப்போ அந்த கோயிலுக்குள்ளே எத்தனையோ தேவதைகள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு. ஆனால் எல்லா தேவர்களுக்கும் உரிய ஆற்றல் யாரிடத்திலிருந்து வருகின்றது? அந்த மூலமாக இருக்கக்கூடிய இறைவனிடத்திலிருந்து தான் வருகின்றது. இப்போ பகவான் நேர ஞானம் வேண்டுன்னா எல்லாரையும் பைபாஸ் பண்ணிட்டு நேர சிவன் முன்னாடி போய் பகவான் எனக்கு ஞானத்தை கொடுன்னு, இது வேணும் அது வேணும் பகவான் சொல்ற. அங்கெல்லாம் இருக்கிறாருப்பார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கு. இந்தந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குன்னு தெய்வங்கள் இருக்கின்றார்கள். சர்வசகன்னா மனிதர்கள் அந்தந்த எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றார்கள். இப்போ வேலை வேணும்னா அதுக்கு சிவனை தான் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. வேலைக்கு கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு ஒருத்தர் இருப்பார்கள். இவ்வளவோ தெய்வங்கள் கூட மனிதர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றது. இருக்கிறதா இல்லையா? நம்மளுடைய உடல்லையே எவ்வளோ உறுப்புகள், ஒரே ஒரு உறுப்பாக இருக்கின்றது அப்படின்னு, எத்தனை உறுப்புகள் இருக்கின்றது. அதனால்தான் பகவான் சொல்கிறார், மனுஷியா பார்த்த சர்வசக. உடனே அர்ஜுனன் கேட்குறான், அப்போ ஏன் எல்லோரும் உன்னை விரும்புவதில்லை? நல்ல கேள்வி தானே. பகவான் சொல்கிறார், இது நீ என்னை கேட்கக்கூடாது, நீ மற்றவங்களை கேட்கணும்னு சொல்கிறார். என்னை வழிபடுபவர்கள் என்னையே வந்து அடைகின்றார்கள். உலக விஷயங்களை வழிபடுபவர்கள் அவரவர்களுக்கு முயற்சிக்கு தக்கவாறு அவர்களுடைய புண்ணியங்கள், தர்மங்கள், அதர்மங்களை பொறுத்து அதை அவர்கள் அடைகின்றார்கள். அதுலேயும் எல்லாம் அதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி திடீர்னு சொல்கிறோம் அது அதிர்ஷ்டத்தில் வந்துடுத்துன்னு, அது அவர் பூர்வ ஜென்மங்களில் செய்தது, அதனுடைய பயனை அவர்கள் இப்பொழுது அனுபவிக்கின்றார்கள். இங்கே எதுவும் ஆக்சிடெண்ட்டாக ஒன்றும் நடக்கிறதில்ல, ஒன்றும் அதிர்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி எல்லாம் என்ன, ஒரு நியதி, இறைவனுடைய படைப்பில் ஒரு நியதிங்கிறது இருக்கின்றது. அப்போ ஏன் எல்லோருமே இறைவனை வழிபடுவார்கள்? வருவார்கள். பகவான் சொல்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் வந்து முதலில் தன்னுடைய சாதாரணமான ஆசைகளை எல்லாம் கேட்டு 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 பூர்த்தி செய்வான். அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன வரும் அவனுக்கு அப்படின்னா, இவ்வளவு ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கூட இன்னும் என்ன இல்லை, மனதில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அமைதியோ ஒரு ஆனந்தமோ ஒரு நிம்மதியோ இல்லைன்னு அவனுக்கு என்ன வரும்? ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கின்றது. மனிதனாக பிறந்தப்பறம் ஒரு தேடல் இருக்கும். முதல்ல என்ன பண்ணுறார்? விஷயங்களை எல்லாம் தேடுவார்கள். கொஞ்ச நாள் வேலையை தேடிட்டே இருப்போம். இந்த சின்ன பசங்களாக இருந்தால் அவங்க தேடுறது வேறு மாதிரி இருக்கும். வாலிபர்களாக இருந்தால் அவர்கள் கடைசியில் ஒவ்வொன்றையும் தேடி எங்கேயோ ஒரு காலத்தில் அவனுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த தேடல்கள் எதுலேயும் என்ன இருக்காது, இதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையேன்னு பகூனாம் ஜென்மனாமந்தே அப்படின்னு. எத்தனையோ ஏதோ நீங்கள் ஒரே நாளில் அதிசயமாக கீதைக்கு வந்து உட்காரலை அப்படி. இப்போ உங்களுடைய தேடுதல் என்னவாக இருக்கின்றது? இப்போ நாம் எதை தேடுகின்றோம்? இறைவனை தேடுகின்றோம். உள்ளிருக்கக்கூடிய. ஆனால் இந்த தேடல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். திருப்பி இந்த தேடல் மாறிடக்கூடாது அப்படி. இதோ தேடி வருகின்றோமா இல்லையா அப்படின்னு. அப்போ மனிதர்கள் ஏன் உயர்ந்த விஷயங்களை தேடுவதில்லை? பகவான் சொல்கிறார், மனிதர்களுக்கு எப்பொழுதுமே எது உடனடியாக கிடைக்கின்றதோ அப்படி.
இப்போ இறைவன் விஷயத்தில் கூட உடனடியாக பார்க்க முடியுமா? இப்போ அப்படிலாம் ஒன்றும் ஷார்ட்கட்டெல்லாம் இதுக்கு இல்லை. அப்படி மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மனம் எப்படி பழக்கப்பட்டிருக்கின்றது என்றால், எது உடனடியாக கிடைக்கின்றதோ அதை அவர்கள் விரும்புகின்றார்கள். சில நேரம் அப்படி தான் பணத்தை எல்லாம் போட்டு ஏமாறுறார்களா இல்லையா அப்படின்னு. உடனடியாக 2 மடங்காகும் 3 மடங்கு ஆகும்னு ஏதோ ஏமாத்தின என்ன உடனடியாக என்ன பண்ணணும், நேராக பேங்க்கில் போட்டால் கொஞ்சம் வட்டி கம்மியாக இருக்கும். உடனடியாக என்ன 10 நாளில் இரட்டிப்பாகணும், ஒரே நாள் இரட்டிப்பாகணும். அதே தான் சொல்கிறார்ப்பா. காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்தேர் பவதி கர்மணா. மானுஷே லோகேன்னு ஒன்று சொல்லிட்டார், அதே அண்டர்லைன் பண்ணணும். மானுட உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். வேறு உலகத்திலும் தேவர்களுக்கும் கூட என்ன உண்டு, ஆசைகள் எல்லாம் உண்டு அப்படின்னு. ஆனால் இது குறிப்பாக என்ன உண்டு, மானுட லோகத்தில். இந்த மானுட உலகத்தில் மனிதர்களெல்லாம் என்ன செய்கின்றார்கள், காங்க்ஷந்த கர்மணாம் சித்தி. காங்க்ஷந்தகன ஆசைப்படுகின்றார்கள், விரும்புகின்றார்கள், அதீத விருப்பமுடையவர்களாக இருக்கின்றார்கள். எதில் விருப்பமுடையவர்களாக இருக்கின்றார்கள்? கர்மணாம் சித்திம். கர்மணாம்னா ஒரு கர்மத்தை செய்தால் உடனடியாக என்ன பண்ண வேண்டும், உடனடியாக அதனுடைய பலனை பெற வேண்டும். அது மானுட உலகத்தில் கூட எதுவும் உடனடியாக கிடைக்காது. சும்மா ஒரு கிராஜுவேட் ஆகணும்னா குறைஞ்சது ஒரு 17 வருஷம் படிக்கணும். கிராஜுவேட் ஆகணும்னு, அதுவும் நல்ல படித்து கிராஜுவேட் ஆகணும்னு அப்படி அவ்வளோ ஈஸி இல்லை அப்படி. அப்போ கர்மணாம் சித்திம் பொதுவாக மனிதர்கள் எல்லோருக்கும் கர்மத்தினுடைய பலன்களின் மீது அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் தவறில்லையே. யஜந்தி இக தேவதாக. இப்போ கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு காரியமாகனா என்ன பண்ணணும், அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டிட்ட போனால் போகிறோம். அதே மாதிரி அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு என்று என்ன பண்ணுறார்கள், அந்தந்த தேவதைகளை வழிபடுகின்றார்கள். எல்லாம் தேவதை தான். புகழ் ஒரு பெரிய தேவதை, புகழ் வேண்டுங்கிறவன் என்ன பண்ணுறான், புகழுக்காக என்ன வேண்டுமானாலும் அந்த தேவதையை வழி. பணம் வேண்டும்னா என்ன பண்ணணும், குபேரர் கோவில் வச்சா போகிறோம் அப்படின்னு. குபேரர் இருந்தால் என்ன, குபேரனை வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள். இங்கே யக்ஷர்களை வழிபடுகின்றார்கள். அவரவர்களுடைய விருப்பம் என்னவோ அதை வழிபடுகின்றார். க்ஷிப்ரம் ஹி மானுட உலகத்தில் மற்ற உலகங்களை காட்டிலும் கர்மம் செய்தால் என்ன உண்டு, அதனுடைய பலன் மற்ற லோகங்களை காட்டிலும் க்ஷிப்ரம் ஹி மானுஷோலேகே சித்திர் பவதி கர்மஜா. கர்மனோ ஜாதா கர்மத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் இந்த உலகத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக கர்மத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கின்றார். சிம்பிளாக இருக்கின்றதா இல்லையா? மானுஷே லோகே. அதனால் மனிதர்களுக்கு என்ன உண்டு அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் கர்மத்தினுடைய சித்தியை அவர்கள் மானுட லோகத்தில் அடைகின்றார். இப்போ ஏன் அந்த மானுஷ லோகம்ங்கிறது, இங்கே கூட கர்மத்தினுடைய சித்திங்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக கர்ம சித்தி இல்லை. அதனால தான் அந்த மானுட லோகத்தில் அந்தந்த வர்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரவர்கள் கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கின்றார்கள். இது அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அப்படி இப்போ இந்த வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் வேறு உலகங்களிலெல்லாம் கிடையாது, வேறு எந்த லோகத்திலையும் கிடையாது. மானுட லோகத்தில் மட்டும்தான் என்ன உண்டு அப்படின்னா இந்த வர்ணாசிரமம். அது தெரியுமா உங்களுக்கு? மானுட லோகத்தில் மட்டும்தான் வர்ணாசிரம தர்மங்கள்னு உண்டு. தர்ம தர்மங்கள்ங்கிறது எல்லா லோகத்திலும் உண்டு. அப்படி ஆனால் மானுட லோகத்தில் மட்டும்தான் இந்த 4 வர்ணங்கள்னு இருக்கின்றது. ஏன்னா அந்த வர்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னது, கர்மத்தினுடைய சித்தியான. இப்போ 4 வர்ணங்களுக்கும் 4 கர்மங்கள், அந்தந்த கர்மங்களுக்கு ஏற்றவாறு சித்தியை அவர்கள் அதனுடைய பலனை உடனடியாக அடைந்து விடுகின்றார்கள். அதனால தான் பகவான் என்ன சொல்ல, இந்த 4 வர்ணங்களை நான் சிருஷ்டி செய்து வைத்திருக்கின்றேன். மனிதர்கள் எந்த கர்மத்தை செய்ய வேண்டுமோ அந்த கர்மத்திற்கு ஏற்ற வர்ணத்தை அவர்கள்தான் தேர்ந்தெடுத்து இருக்கின்றார்கள். நல்ல கவனமாக கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். 4 வர்ணங்களை நான் வைத்திருக்கிறேன்.
இந்த 4 வர்ணங்களுக்கும் கர்மங்களையும் வைத்திருக்கிறேன், அந்தந்த கர்மங்களுடைய பலனை நான் வைத்திருக்கின்றேன். எந்த மனிதர்கள் எந்த கர்மத்தை செய்து பலனை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதை தேர்ந்தெடுக்கின்றார்கள்? அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அதற்குரிய வர்ணத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். புரிஞ்சுதா? ஆனால் இந்த உலகத்தில் என்ன பிரதானமாக இருக்கின்றது அப்படின்னு இந்த 4 வர்ணங்கள். இப்போ இந்த 4 வர்ணங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஒரு 20 நிமிடம் இருக்கிறது அப்படின்னு இந்த 4 வர்ணங்களை குறித்து. ஏன்னா இதை குறித்து நமக்கு நிறைய தவறான புரிதல்கள் கூட இருக்கின்றது. அதனால் அதை தெரிந்து கொள்வோம். நம்ம பார் சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரமவ்யயம். சாதுர்வர்ண்யம் அப்படின்னா 4 வர்ணங்கள், இதுக்கு பேர் வர்ணம். ஸோ இந்து மதத்தில் ரொம்ப பெரிய விவாதத்திற்கு உரியதாக, இந்து மதத்தில் எல்லாரும் குறை சொல்கிறதே என்ன அப்படின்னா இந்த 4 வர்ணங்களே தான் நாம் என்ன பண்ணுறோம், எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இப்போ நீங்கள் வெளிநாடுகளெல்லாம் போனாலும் இந்த கேள்வி தான். ஹிந்துயிசம் அப்படின்னால உடனே என்ன பண்ணுவார்கள், அவங்க பிரம்மத்தை எல்லாம் சொல்ல மாட்டாங்க, காஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவார். ஏதோ வேறு உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மாதிரி. இந்து மதம் என்றாலே என்ன இருக்கின்றது, ஜாதி. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், இந்த வர்ணம்ங்கிற வார்த்தையை முதல்ல இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் பொழுது காஸ்ட்னு மொழிபெயர்த்துட்டார். அப்படி அதை திரும்பிய இங்கிலீஷ்லேருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது காஸ்ட்னோடனே என்ன பண்ணிட்டார், அவர் ஜாதின்னு மொழிபெயர்த்துட்டார். கிருஷ்ணர் என்று சொல்கிறது என்னவோ 4 வர்ணங்களை நான் சிருஷ்டித்தேன் அப்படி. ஆனால் நாம் அதை என்ன ஆக்கிட்டோம் அப்படின்னா 4 இப்போ உலகத்தில் 4 ஜாதியாக இருக்கிறது. என்ன இப்போ அரசே என்ன செய்கின்றதுன்னா இப்போ ஜாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும்ங்கிறார்கள். இப்போ இதை ஒழிக்க முடியுமா? அப்போ இது என்ன, இது விவாதத்திற்குரியது. இப்போ இது எவ்வளவு விளக்கமாக எடுத்து சொன்னாலும் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஓரளவு இது என்னங்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாமா இல்லையா? இந்த சாதுர் வர்ணம்ங்கிறது என்னங்கிறது தெரிந்து கொள்ளலாமா இல்லையா? பொதுவாக இந்த 4 வர்ணங்கள் 4 பெயர்கள் இருக்கின்றது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நான் திருப்பி அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 4 வர்ணங்கள் நம்ம வர்ணம்னே வச்சுப்போம். சமஸ்கிருதத்தில் வர்ணம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா வர்ணயதி இதி வர்ணக. சிம்பிள். கேட்குறதா? இது 4 வர்ணங்கள் சொல்லுவோம். வர்ணம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வர்ணயதி. வர்ணயத்தின்னா டு டிஸ்கிரைப் ஒன்றை என்ன பண்ணுறோம், வர்ணிக்கின்றோம்னு சொல்கிறோமா இல்லையா? இது சாதாரணமாக சொல்ல வர்ணனை அப்படின்னா வர்ணிக்கின்றோம்னு சொல்லணும். இப்போ ஒரு விஷயத்தை நாம் வர்ணிக்க வேண்டும் என்றால், டிஸ்கிரைப் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும், அந்த விஷயத்தை குறித்த இயல்பு என்ன, அதனுடைய குணம் என்ன, அதனுடைய தன்மை, இந்த 3 தெரிந்தால்தான் உன்னை வர்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன வர்ணிக்கணும்னா பார்த்துட்டு வர்ணிக்கிறது வேறு. என்னுடைய உடல் இதெல்லாம் நான் போட்டிருக்க உடையெல்லாம், ஒரு மனிதனை வர்ணிக்க வேண்டும் என்றால் அப்போ அந்த மனிதர்களுடைய இயல்பு என்ன, அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்களுடைய அதுதானே சொல்லி இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு நாம் சொல்லும் பொழுது எதை வர்ணிக்கின்றோம், இதையெல்லாம் தான் வர்ணிக்கின்றோம். 2வது வர்ணம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன, நிறம்னு அர்த்தம். அப்போ 4 நிறங்கள் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா 4 வர்ணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, 4 விதமான தன்மைகளை, குணாதிசயங்களை, இயல்புகளை வர்ணிக்கின்றேன். எங்கேயுமே ஜாதின்னு சொல்லலை. இது எப்படி வந்தது, இந்த 4 வர்ணங்கள்னா என்ன அப்படி இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோன்னா, இந்த படைப்பிலேயே
மிகப்பெரிய அதிசயமாக இருக்கக்கூடியது, ஆச்சரியமாக இருக்கக்கூடியது என்னென்னா பன்மைத்தன்மை. அப்படி இந்த உலகத்தை எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யோசிப்போம். தயாராக இருக்கீங்களா? கொஞ்சம் ஆலோசனை பண்ணுவோமா? இதில் பார்த்தோன்னா ஸோ மெனி டிஃப்ரென்சஸ், முழுக்க என்ன எவ்வளவோ வேறுபாடுகள் உடையது தான் இந்த உலகம். ஒன்றை போன்று என்ன கிடையாது, மற்றொன்று கிடையாது. இங்கே ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் என்ன இல்லை. இப்போ வர்ணிக்கணும்னா இங்கே இருக்க 100-150 பேரை வர்ணிக்கணும்னு என்ன பண்ணால் ஒரே மாதிரி வர்ணிக்க முடியாது. அப்படி சரி, ஒவ்வொருவருடைய இயல்பு, குணம், தன்மைகளை எல்லாம் கொண்டு தான் அப்போ தான் என்ன பண்ண முடியும், வர்ணிக்க முடியும். அப்போ ஒரு விஷயத்தை நாம் இப்போ உலகத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வர்ணிப்பதற்கு அந்த வர்ணத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வகைப்படுத்த வேண்டும். அதுதான் சமஸ்கிருதத்தில் வர்க்கீயம்னு சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும், வகைப்படுத்தணும். ஆங்கிலத்தில் கிளாசிஃபிகேஷன்னு சொல்கிறோம். இப்போ வர்ணிக்கணும், இத்தனை இருக்கிறது எல்லாத்தையும் வர்ணிக்கணும்னா அவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், முதலில் என்ன பண்ணுறோம், எல்லாவற்றையும் வகைப்படுத்தி விட்டோம் என்றால், வகைப்படுத்துறதில்ல ஒரு வகையில் சேர்க்குறோம். அப்போ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணுவார்கள், ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணும், அப்படி வகைப்படுத்தினார்கள். இப்போ பொதுவாக சொல்லணும், இந்த உலகத்தில் 2 விஷயத்தை வகைப்படுத்தணும்னா எப்படி படுத்துவோம், ஒன்று அசையக்கூடியது, இன்னொன்று அசைவில்லாதது. அப்படி தானே சொல்ல, ஸ்தாவரம் ஜங்கம். முதல்ல என்ன, இதெல்லாம் அசையும், இதையெல்லாம் அசையாது. இதுக்கு பேர் வர்ணம்னு பெயர். இதுதான் வர்க்கீயம், வகைப்படுத்துதல். அப்படி அப்போ நம்மளுடைய பெரிய காலம் தொட்டு என்ன பண்ணார்கள், இந்த படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் நடந்ததில்லை. கிளாசிஃபை பண்ணிகிட்டே வந்தார்கள், வகைப்படுத்தி கொண்டே வந்தார்கள். அப்போ இந்த அசையாதவற்றையெல்லாம் வகைப்படுத்தும் போது இதெல்லாம் கனிமங்கள் அப்படின்னு வகைப்படுத்தினார். இப்போ கனிமங்கள் இருக்கிறதா இல்லையா, கனிமம்னா தெரியுமா, அப்படி மினரல்ஸ்னு சொல்கிறோம், கனிமங்கள். இப்போ இந்த கனிமங்கள்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் எத்தனை வகை இருக்கின்றது. அதில் பார்த்தா கல் இருக்குது, மண் இருக்குது. கல் மண்ணிலிருந்து ஆரம்பித்து தங்கம் வெள்ளி வரைக்கும் இதெல்லாம் எதில் சேர்ந்தது, இதெல்லாம் கனிமங்கள். இப்போ நீங்கள் கேட்டால் கல் மண் உயர்ந்ததா தங்கம் வெள்ளி உயர்ந்ததான்னா நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, இன்றைக்கி டிவியை பார்த்துருந்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவீங்க, டெய்லி கிராம் ஏறிட்டே இருக்கிறது தங்கம் வெள்ளி தான் உடனே. அது நம்மளுடைய மனோபாவம். இப்போ வீடு கட்டணும்னா நீங்கள் தங்கம் வெள்ளி வச்சு வீடு கட்ட முடியுமா, உங்களுக்கு கல் மண் தான் வேணும். அப்போ நீங்கள் தங்கத்தை விற்று தான் என்ன பண்ணணும், தங்கத்தை விற்று கடைசியில் என்ன கல்லையும் மண்ணையும் வாங்கினேன்னு சொல்கிறோம். சொன்னார் சுவாமிஜி, கொஞ்சம் போய் நகையை கொண்டு போய் வச்சேன், என்ன வாங்கினேன், கல் மண் நகையை வச்சு கல். அப்போ உபயோகங்கிறது என்ன இருக்கின்றது, கல்லிற்கும் உபயோகம் இருக்கின்றது, மண்ணிற்கும் உபயோகம் இருக்கின்றது, வெள்ளிக்கும் உபயோகம் உண்டு, தங்கத்திற்கும் எது எந்தெந்த இடத்தில். இப்போ பொண்ணுக்கு கல்யாணம்னா கல் மண்ணு தரேன்னா அவ்வளோதான் அடிக்க வந்துடுவாங்க. அப்படின்னு நான் நிறைய கல் தரேன் மண்ணு தரேன்னா ஒரு அங்கே போகும்பொழுது என்ன பண்ண, நீங்கள் எவ்வளோ வெள்ளி தருவீங்க, எவ்வளோ. அப்போ ஒரே கனிமங்கள் இதில் ஒன்றொன்றிற்கு என்ன இருக்கின்றது, ஒவ்வொரு சிறப்புங்கிறது அந்தந்த இடத்தில் இருக்கின்றது. இதையெல்லாம் நம்ம ஆலோசிக்கிறதே இல்லையா. அப்போ இப்போ கனிமங்களிலே என்ன இருக்கின்ற, இத்தனை வர்ணங்கள் இருக்கின்றது. கல் ஒரு வர்ணம், மண் ஒரு வர்ணம், அதுக்கு என்ன உண்டு, குணாதிசயங்கள் எல்லாம் அப்படி தான் பிரிச்சிருக்கிறார்கள், சும்மா பிரிக்கல. அப்படி தான் விலையும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்புறம் அடுத்து என்ன பண்ணார்கள், இன்னொன்று பார்த்தார்கள். உயிர் உள்ளது, ஆனால் உழுது ஜீவன்லாம் கிடையாது, வளரக்கூடியது. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணார்கள், தாவரங்கள் அப்படின்னு என்ன பண்ணார்கள், ஒரு வகை தானே. அப்போ தாவரங்கள் எல்லாம் என்ன ஆயிடுறது, அது ஒரு வர்ணம் ஆயிடுறது. அதுலேயும் அதே வகை, அந்த தாவரங்கள்லையும் செடிகள் எல்லாம் இருக்குது, கொடிகள் எல்லாம் இருக்கின்றது, அப்புறம் மரங்கள் எல்லாம் இருக்கின்றது. மரங்களில் பார்த்தோன்னா சந்தன மரம் இருக்கின்றது, தேக்கு மரம் இருக்கின்றது அப்படின்னு. அப்போ ஒரு தேக்கு மரத்திற்கு மட்டும் விலை அதிகம், சந்தன மரத்திற்கு அதை காட்டிலும் என்ன இருக்கிறது, விலை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் எல்லா இடத்துலையும் சந்தனத்தையும் தேக்கையும் பயன்படுத்தி. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய தன்மையை வைத்து, இயல்பை வைத்து என்ன பண்ணியிருக்கின்றார்கள், அதற்கென்று ஒரு உபயோகத்தை, இந்த கிளாசிஃபை பண்ணுறதே, வகைப்படுத்துவதே பிரயோஜனத்திற்காக, பயன்பாட்டிற்காக வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். அங்கேயும் வகை இருக்கிறதா, புரியுறதா உங்களுக்கு? நான் ரொம்ப நீளமாக சொல்கிறேன். நான் அப்புறம் விலங்குகள்னு எடுத்தோன்னு பாருங்கள். இப்போ முதல்ல கனிமங்கள், தாவரங்கள், விலங்குகள். அந்த விலங்குகளிலேயே என்ன இருக்கின்றது பார்த்தோன்னா டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவார், வைல்டு அனிமல். எல்லாமே வைல்டு அனிமலாக தான் இருந்தது பாவம். அப்புறம் அதை பழக்கி சிங்கம் மொழியை கூட சர்க்கஸுக்கு கொண்டு வந்துட்டோம் நம்ம. அப்புறம் மனிதன் தன்னுடைய தேவை, இதெல்லாம் யார் பண்ணது,
சுவாமி வந்து சிங்கம் புலியெல்லாம் படைத்தார். அப்புறம் மனிதன் தன்னுடைய தேவைக்காக அதை கொண்டு வந்து சர்க்கிளில் நிற்க வச்சோம், கோயிலே நிற்க வைக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய தேவைக்காக. பகவான் வந்து இதை இப்படி பயன்படுத்து அப்படி பயன்படுத்து. பகவான் என்ன பண்ணார்? இதையெல்லாம் சிருஷ்டி தான் பண்ணார். அப்புறம் இதெல்லாம் யார் வகைப்படுத்தினார்கள்? வகைப்படுத்தினதெல்லாம் மனிதர்கள் அவர்களுடைய தேவைக்கு பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு வகைப்படுத்தி கொண்டே வந்தார்கள். அப்போ அதுலேயே என்ன இருக்கின்றது? இப்போ ஒரு நாயின் எடுத்தால் ராஜபாளையம்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கு நிறைய ஒரு ராஜபாளையத்தில் ஒரு நாய் வாங்கணும்னு என்ன பண்ணணும்? அதனுடைய விலைங்கிறது அது அப்படி எல்லாவற்றிற்கும் அதனுடைய தன்மை இயல்பை பார்த்து. அதே மாதிரி இவர்களெல்லாம் மனிதர்கள்னு என்ன பண்ணார்கள்? எப்படி கனிமங்கள், தாவரங்கள், விலங்குகள் வந்தாரோ மனிதர்களே என்ன பண்ணார்கள்? மனிதர்களையும் என்ன பண்ணார்கள்? வகைப்படுத்தினார்கள். இப்போ அதுலேயும் சந்தனம், தேக்கு, பரங்கள், கல், மண், தங்கம், வெள்ளி இருக்கிற மாதிரி மனிதர்களிடத்திலும் என்ன பண்ணார்கள் அப்படின்னா மனிதர்களையும் வகைப்படுத்தினார்கள். அந்த மனிதர்களை வகைப்படுத்தியது தான் சாதுர்வர்ண்யம்ங்கிறது. அது மனிதர்கள் எப்படி வகைப்படுத்தி விட்டார்கள்? 4 விதத்தில் வகைப்படுத்தினார்கள். எதைக்கு வகைப்படுத்தி இருக்கின்றார்கள்? ஏற்றத்தாழ்விற்காக கிடையாது, எப்படி பயன்படுத்தலாம்னு திருப்பி மனிதர்களுடைய தன்மைகளை, அவர்களுடைய குணங்களை, இயல்புகளை ஆராய்ந்து என்ன பண்ணார்கள்? வகைப்படுத்தினார்கள். இப்போ புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? அப்போ இந்த மனிதனை வகைப்படுத்தி இப்போ மனிதனுக்கு மட்டும் வந்துடும். இப்போ மற்றதெல்லாம் விட்டுடுவோம். என்ன பிரச்சனை? இப்போ இந்த சாதுர்வர்ணியம் நாயெல்லாம் கேட்கறது இல்லை, மரங்கள் கேட்கறது, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயும் இந்த வர்ணங்கள் எல்லாம் இருக்கின்றது. பட் மனிதர்களுக்கு மட்டும் வரும்பொழுது என்ன ஆகுது? மனுஸ்மிருதியில் இது சொன்னார், அது சொன்னார், இதுதான் இந்து மதம்னு சொன்னால் ஜாதியை சொல்லலை. இப்போ மனிதர்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தோன்னா மனித இனம்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரே இனம்தான். அதில் என்ன கிடையாது? எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. மனித இனத்தில் எந்த அட் மோஸ்ட் நீங்கள் என்ன கிளாசிஃபை பண்ணலாம்? ஆண் பெண்ணுன்னு சொல்லலாம். அதுவும் ஒரு கிளாசிஃபிகேஷன் தானே. இப்போ ஒரு வேறுபாடு ஆண் பெண்ணுன்னு இருக்குது. ஆனால் ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் குறைந்தவர்கள் நினைக்கிறது யாரு? அது யாருடைய குற்றம்? அது 2 வகை உருவங்களை வைத்துக்கொண்டு, உருவ அமைப்பை வைத்து ஆண் பெண் இதில் ஏதாவது தவறு இருக்கின்றது. பட் இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, அது மனிதன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய மனதினால் குழப்பத்தை விளைவிப்பதற்கு ஏற்படுத்தி கொண்டது. அப்போ மனித இனம்ங்கிறது ஒன்று. ஆனால் அந்த மனித இனத்திலேயே, மனிதர்களிலேயே எல்லோரும் ஓர் இனமாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே காரியத்தை என்ன செய்ய முடியாது? ஒரே காரியத்தை செய்ய முடியாது. எல்லாரும் ஒரே செயலை செய்து விட முடியுமா? ஒருத்தர் செய்கிற செயல் என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தர் செய்ய முடியாது, இன்னொருத்தர் செய்கிறத செய்ய முடியாது. அப்போ மனிதர்களை வகுப்பதற்கு என்ன வேண்டும்? ஒரு கிரைட்டீரியா வேண்டும். கிரைட்டீரியான்னு என்ன? ஒரு அடிப்படை, ஒரு பேசிஸ் வச்சுட்டார்கள். ஒரு ஆதாரத்தை வைத்து கொண்டு மனிதர்கள் எல்லோரும் எல்லா கர்மங்களையும் செய்ய முடியாது. அதனால் மனிதர்களை வகைப்படுத்தும் போது எப்படி தாவரங்களை, கனிமங்களை, விலங்குகளை எல்லாம் வகைப்படுத்துகிற மாதிரி மனிதர்களை வகைப்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பாராமீட்டர், வகைப்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் மனிதர்களுடைய குணத்தையும் கர்மத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். இவ்வளோதான். இங்கே ஏதோ பிறப்புன்னு இருக்கா? பிறப்பு இல்லை, ஜென்மம் இல்லை. எதை சொல்றார் பகவான்? சாதுர்வர்ணியம் மயா சுருஷ்டம். குண கர்ம விபாகஷக. ஒன்று குண விபாகம் இருக்கிறது, 2 என்ன இருக்கிறது? கர்ம விபாகம். அப்போ மனிதர்களை வகைப்படுத்தும் பொழுது ஒரு சொசைட்டியில் இது வகைப்படுத்த வேண்டும். அப்போ தான் காரியம் நடக்கும். இப்போ குண விபாகம் அடுத்து பார்ப்போம், அது கொஞ்சம் டெக்னிக்கல். கர்ம விபாகம் அப்படிங்கும்போது கர்மம். இப்போ ஒரு கர்மத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், புரியுறதா உங்களுக்கு? ஒரு கர்மத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த கர்மத்தை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்றால், அந்த கர்மத்தினுடைய முழு பயனை அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த கர்மத்திற்கு பல அங்கங்கள் தேவைப்படுகின்றது. என்ன தேவைப்படுகின்றது? இப்போ இந்த உடம்புல காரியத்தை செய்யணும்னு என்ன வேண்டும்? எல்லா அங்கமும் என்ன பண்ண வேண்டும்? தலை எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு என்ன, காலம் ரொம்ப முக்கியம். அப்போ எல்லா அங்கங்களும் வேண்டும். அப்போ ஒரு கர்மத்தை முடிப்பதற்கு, திறம்பட முடிப்பதற்கு எத்தனை அங்கங்கள் வேண்டும்னு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணார்கள். அப்படிதான் வகைப்படுத்தினார்கள். நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. வகைப்படுத்தும் பொழுது அதில் என்ன பண்ணார்கள்? ஒரு கர்மத்தை முடிக்கணும்னா 4 வகைகள் வேண்டும், 4 அங்கங்கள் வேண்டும்னு முடிவு பண்ணார்கள். சரி, இப்போ அது அந்த அங்கங்கள் எல்லாம் என்ன? இப்போ ஒரு காரியத்தை செய்யணும்னா
முதலில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடு கட்டுறதே எடுத்துப்போமே, இது ஒரு கர்மம். இந்த கர்மம், வீடு கட்டக்கூடிய இந்த கர்மத்தை நாம் முழுமையாக்க வேண்டுமென்றால் என்ன வேண்டும்? இதற்கு 4 அங்கங்கள் இருந்தால்தான் நீங்கள் வீட்டை கட்டி முடிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண, ஒன்று இருந்தால் மட்டும் என்ன ஆகாது, நீங்கள் கட்டி முடிக்க முடியாது. அதில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறோம், இடம் வாங்கினவுடன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல திட்டமிட வேண்டுமா இல்லையா? அது சம்திங் கால்டு பிளானிங். இதுதான் கர்மத்தினுடைய அங்கத்தில் முக்கியமான அங்கம். என்ன? திட்டமிடுதல். அந்த திட்டமிடுறதுக்கு என்ன வேண்டும்? அவர்கள் திட்டமிடுபவர்கள் உட்கார்ந்து பொறுமையாக என்ன பண்ண வேண்டும், அதிகமாக யோசிக்க வேண்டும். அதற்கென்று என்ன வேண்டும், திட்டமிடு. சும்மாலாம் டிராயிங் போட்டு இஷ்டத்துக்கு கொடுத்துட முடியாது. ஏன்னா அந்த இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டணும்னா அதை திட்டமிடுபவர்களுக்கு என்ன இருக்க வேண்டும், அந்த திட்டமிடக்கூடிய அறிவு என்பது வகை. அப்போ ஒரு வகை என்ன, 4 வகையில் என்ன, திட்டமிடுபவர்கள் அப்படின்னு ஒரு வகையை அவர்கள் பிடித்தார். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ வீடுக்கு முதல்ல என்ன பண்ணியாச்சு, பிளானிங் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கு பேர் ஆர்கிடெக்ட்னு பெயர். இப்போ ஆர்கிடெக்டுக்கு அவ்வளோதான் தெரிய முடியும். அவருடைய வேலை என்னென்னா பிளான் போட்டு என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். சம்திங் கால் பிளானிங். ரெண்டாவது என்ன இருக்கிறது, எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்கிறது. எக்ஸிக்யூஷன் என்ன அர்த்தம், அதை அடுத்ததாக செயல்படுத்துதல். இப்போ யாரால் செயல்படுத்த முடியும், யாரால் செயல்படுத்த முடியும்? அதுக்கு ஒரு இன்ஜினியர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த இன்ஜினியரால் தான் என்ன பண்ண முடியும், இன்ஜினியரால் இப்படித்தான் வகைப்படுத்தினார்கள். இது எல்லா இடங்களும், இது எல்லா உலகத்திலையும் இருக்கின்றது அப்படின்னு. ஏதோ சாதுர்வர்ணியம்ங்கிறது இங்கே மட்டும் இல்லை, எல்லா உலகத்திலும் இது இன்ஜினியர்னு ஒன்று இருக்கிறதா இல்லையா? நீங்கள் யாராவது மறுக்க முடியுமா? இருக்கிறாங்க. மூணாவது என்ன, சரி ஆர்கிடெக்ட் இருக்கிறார், இன்ஜினியர் இருக்கிறார், அடுத்து முக்கியம் என்ன வேணும் அந்த ஆர்கிடெக்டுக்கு இன்ஜினியருக்குல? மூணாவது என்ன, நிதி இல்லை என்றால், பொருளாதாரம் இல்லை என்றால், அந்த பொருள் கொடுக்கக்கூடியவர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும்? இப்போ என்னால் பேச தான் முடியும், என்னால் ஏற்பாடு செய்ய முடியாது. இப்போ இதற்கான செலவுகளை எல்லாம் என்ன பண்ண முடியாது, என்னால் செய்ய முடியாது. அப்போ இங்கே ஒரு ஞான வேள்வி நடைபெற வேண்டும் என்றால் நான் ஒரு அங்கம்தான். ரெண்டாவது கேட்கக்கூடியவர்கள்ங்கிற அங்கம் இருக்க வேண்டும், இதை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும், இதற்கு நிதி வழங்குபவர்கள் இருக்க வேண்டும். இத்தனை பேர் இருந்தால்தான் என்னாகும், ஒரு கர்மம் என்பது முடிவடைய முடியும். அப்போ எல்லாரும் என்ன பண்ணும், ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டும். இதுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன. இதுதான் 3 எடுத்த நிதி வேண்டுமா? இப்போ ஆர்கிடெக்ட் இருக்கிறார், இவர் இருக்கிறார், நிதியெல்லாம் இருக்கிறது, பட் பணி செய்கிறது யார்? உடலால் உழைக்கணுமா இல்லையா? அப்படி அது அவர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டது. யாரும் இதில் யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவன் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பிற்காலத்தில் என்னானது, இதுவே ஒரு அதிகார மையமாக மாற்றப்பட்டது. அது மனிதன் செய்த தவறு. முதல்ல அவரவர்கள் இது யார்? இப்போ பகவான் சொன்னார, நீ ஆர்கிடெக்டாக தான் போகணும், நீ இன்ஜினியராக தான் போகணும், நீ நிதி சம்பந்தமாக போகணும், நீ கடுமையாக என்ன பண்ணணும், அந்த கட்டடத்திற்கு கடுமையான உழைப்பு என்பது அவசியம். அது எந்த விதத்திலும் என்ன கிடையாது. அது இல்லைன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு ஆர்கிடெக்டும் சரி, இன்ஜினியரும் சரி, நிதி இருந்தால் மட்டும் உழைக்கக்கூடிய அந்த வர்க்கம் இல்லை என்றால் எந்த கர்மமும் கடைசியாக எங்கே இருக்கின்றது? அதான் லெக் ஒர்க்னு சொல்கிறோம், அதுக்கு பேர். அதுதான் ஆதாரமே. ஆனால் தான் உழைப்பவர்களை நாம் முதலில் என்ன பண்ண வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். முதலில் உழைப்பவர்களை உருவாக்க வேண்டும். பகவான் இந்த 4 வகை இருக்கின்றது சிருஷ்டியிலே, படைப்பில். இது ஒன்று நான் ஏற்படுத்தலை, இது படைப்பு காலத்தில் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறார், தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதான் தஸ்ய கர்த்தாரம் அப்படி அகர்த்தாரம். நான் இந்த 4 வகைகள் இருக்கின்றது, அது என்னால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் யார் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறது என்ன பண்ண, அந்த வேலை நாம் பண்ணலைங்கிறார். இப்போ சுலபம் புரியுறது அவங்களுக்கு அப்படின்னு. இப்போ இதில் என்ன கிடையாது, இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவரவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒன்றில் சிறந்தவர்கள் மற்றொன்றில் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. அப்போ பரஸ்பரம் ஒரு காலத்தில் என்ன, சிருஷ்டியில் என்ன, எல்லோருக்கும் எல்லா விதமான மரியாதையும் இருக்க வேண்டும். இப்படி தான் 4 வர்ணங்கள் தோன்றியது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது. 4 வர்ணங்கள் தோன்றியது. இந்த வகையை தெரிஞ்செடுத்தாப்ப இப்போ யார் வேண்டவன் அவர்களுடைய விருப்பம் இது. அதனால் எல்லோரும் மனிதர்கள், வெவ்வேறு வகையை சேர்ந்தவர்கள், காரியங்களை செய்தவர்கள். இதில் ஜாதி ஒன்றும் இல்லை. இதில் எங்கேருந்து ஜாதி வந்தது? இந்த வரைக்கும் ஜாதியே வரல.
அவர்களுடைய கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ கம்பெனிலே போனீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் எம்டின்னு இருப்பார் அப்படின்னா அவருக்கு ஒரு அடைமொழி பிராமணர்னு அர்த்தம். அப்படின்னு அவர் தான் முழுத்து என்ன பண்ணுறார், ஆலோசனை பண்ணி எப்படி பண்ணணும். அப்போ அந்தந்த கம்பெனிலே என்ன இருக்கிறது, ஒரு அடையாள அட்டை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுறார், ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்ற மாதிரி தொழிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறார்கள், ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவ்வளோதான். வருணம்ங்கிறது என்ன அர்த்தம், வருணம்ங்கிறது வர்ணிக்கக்கூடிய ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை பார்த்த உடனே என்ன தெரியும் அப்படின்னா அவர்கள் இந்த காரியத்தை அவர்கள் செய்வார்கள். இதில் குறைவு நிறைவு எங்கே பின்னாடி இது அதிகார மையமாக மாறியதுனால்தான் இந்த பிரச்சனை. அது பகவான் நான் பண்ணலைங்கிறார். எல்லாவற்றையும் நீங்கள் இப்போ ஆட்சியெல்லாம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஊழல் நம்மளா பண்ண சொன்னோம். நாம் என்ன சொல்கிறோம், நாங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து தான் வச்சுருக்கிறோம். அப்புறம் ஊழல் செய்கிறது யார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வருபவர்கள் செய்கின்றார்கள். அதுக்கு நம்ம மேலே தவறு இருக்கின்றது. அதே பகவான் சொல்கிறார், இதெல்லாம் சிருஷ்டியில் ஏற்கனவே நான் இருக்கின்றது. சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திக்கலாம், எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அதன் பிறகு அதை அதிகார வர்க்கமாக மாற்றியது மனிதர்களுடைய அது மனிதர்கள். அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த பிரச்சனை தீராமல். இப்போ பகவான் எதுக்கு குறை சொல்லணும், இந்து மதத்தை எதற்கு குறை சொல்ல. இந்த 4 வர்க்கம்ங்கிறது உலகம் முழுக்க இருக்கின்றது. அப்படி இருக்கிறதா இல்லையா, உலகம் முழுக்க இந்த 4 வர்க்கங்களுக்கு. அப்போ இங்கே குணம் எங்கிருந்து வந்தது, இந்த 4 வர்க்கத்திற்கும் ஒரு 4 குணத்தை, அந்த குணங்களுக்கு ஒரு நிறத்தை கொடுத்தார்கள். இதுக்கு இந்தந்த நிறம்னு ஒரு அடையாளம் சொல்கிறார்களா இல்லையா. இவர்களுக்கு இந்த ஸ்கூலில் போனால் யூனிஃபார்மே பார்த்தோன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு, அது ஏதோ ஒரு அடையாளத்திற்காக என்ன பண்ணுறார்கள், நிறத்தையும் என்ன பண்ணுறார்கள், நிறத்தையும் கொடுத்தார்கள். அதுக்கு பேர் தான் குணம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை குணம் இருக்கின்றது, சத்துவம் ரஜஸ் தமசத். ஆனால் நமக்கு எத்தனை வரணும், 4 வரணுமா இல்லையா. ஆனால் இருக்கக்கூடிய குணம் என்ன, 3 குணங்கள் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த 3 குணங்கள் குணம், அந்த குணங்களுக்கு என்ன உண்டு, வர்ணங்கள் உண்டு, நிறம் உண்டு, நிறம் உண்டு. இப்போ நாமளே உன் நிறம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோமா இல்லையோ. இத்தனை நாள் என் கூடையே இருந்து ஐ நோ யுவர் ட்ரூ கலர்ம்பார்கள் ஆங்கிலத்தில் கூட, உன்னுடைய உண்மையான நிறம் எனக்கு தெரிஞ்செடுத்தேன்னு சொல்கிறார். அப்போ இந்த நிறங்கள்னா என்ன, இந்த நிறங்களுக்கும் குணங்களுக்கும் என்ன சம்பந்தம். அதனால் 2 வேறு வேறு இல்லை. அந்த குணங்களுடைய அடிப்படையில் தான் என்ன இருக்கின்றது, கர்மங்களும் இருக்கின்றது. இது சிருஷ்டியில் இருக்கின்றது. மயா சிருஷ்டம்னா பகவான் சொல்கிறது, கிருஷ்ணர் ஒன்றும் சிருஷ்டி பண்ணலை. மயா சிருஷ்டம்னா அது பிரம்ம வஸ்து. இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது என்ன இருக்கின்றது, இந்த குணங்கள், இந்த இவ்வாறாக வகைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அப்போ இந்த குணங்களுக்கும் அந்த கர்மங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதை பார்ப்போம். சுவாரஸ்யமாக இருக்கு அப்படின்னு இங்கிருந்து தான் அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ சுவாமிஜி எங்கேருந்து இந்த ஜாதிங்கிறது எப்படி சொல்லுவோம், அதையும் பார்ப்போம். அது மனிதர்கள் உருவாக்கியது அப்படின்னு. அதன் பிறகு என்ன பண்ணுறார்கள், மனிதர்கள் எப்படி அது உருவானது, அதற்கு காரணம் என்ன, அந்த அடைமொழிகள் எல்லாம் வந்ததுங்கிறது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால், கொஞ்சம் அறிவுபூர்வமாக ஆலோசித்து பார்த்தோம் என்றால், இதில் ஒன்றுமே இது சௌகரியத்திற்காக சொல்லப்பட்டது. அப்படி இப்போ நான் பேசும்போது எனக்கு பேர் என்ன வைப்பார்கள், ஸ்பீக்கர்னு வைப்பார்கள். சப்போஸ் நான் இறங்கி கார் ஓட்டினா என்னை என்ன சொல்லுவார்கள், நானே கார் ஓட்டுவேன். எனக்கு சுவாமிஜி நீங்களே ஓட்டிகிட்டு வந்தீங்களான்னா நானே தான் ஓட்டிகிட்டு வந்தேன்னு அர்த்தம். அப்போ நான் ஓட்டும்போது எதுவாக இருப்பேன், நான் டிரைவராக இருப்பேன். அது என்னுடைய விருப்பம் தானே, இட் இஸ் மை சாய்ஸ். அப்படி இதில் எங்கே இருக்கிறது, இதில் ஏற்றத்தாழ்வு எங்கே இருக்கின்றது, கொஞ்சம் யோசிங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சாதுர்வரண்யம், இந்த குணங்களையும் பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரியும். இன்னும் யாராவது கேட்டால் நீங்கள் சரியான பதிலே நம்ம கொடுக்கணும். நீங்கள் ஆனால் எவ்வளவு சொன்னாலும் கூட மனிதர்கள் இதில் என்ன பண்ண மாட்டார்கள், இந்த விவாதங்களிலிருந்து அவர்கள் வெளிவர மாட்டார்கள். அது என்ன நாளைக்கு பாருங்கள். உட்கார், இறைவனுடைய நாமத்தை. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்,
श्रीराम जय जय राम, श्रीराम जय जय राम, श्रीराम जय जय राम, जय जय राम, जय जय राम। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम।